அன்பிற்கினிய வாசகர் மற்றும் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய பொன்மாலை பொழுதின் புதிய வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலர், பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் சீரிய வழிகாட்டுதலில் 10வது வார பொன்மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேர்தாங்கும் நிகழ்கால விழுது, எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டைச் சுரைப்பை உலகம் தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தான் பெரியார் என்பார் புரட்சிக்கவி பாரதிதாசன். ஐயா அவர்களின் வழியில் தமிழ் தொண்டாற்றி வரும் அம்மையார் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். பணம் சம்பாதிப்பில் போட்டி போடுவதை விட அறிவை சம்பாதிப்பதில் போட்டி போட வேண்டும் என்ற பகுத்தறிவு பகலவன் பெரியாரின் பொன்மொழியை மனதில் ஏற்றி பொன்மாலை பொழுதோடு கழித்திருப்போம். வாருங்கள் வாசக அன்பர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொன்மாலை பொழுது என்னும் இந்த இலக்கிய நிகழ்வில் உடைத்து பேசுவோம் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ள நமது இன்றைய ஆளுமை மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். மாங்கனி மாநகரமான சேலத்தில் பிறந்த அருள்மொழி அவர்கள் அங்குள்ள அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் பயின்று ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை பட்டமும், சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பில் இளங்கலை பட்டமும் பெற்றவர். பள்ளி நாட்களிலே மேடை பேச்சில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட இவர் பல பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு 250க்கும் மேற்பட்ட பரிசுகளை மாவட்ட மற்றும் மாநில அளவில் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களில் NSS எனப்படும் தேசிய மாணவர் திட்டத்தில் சேர்ந்து தன்னார்வியாக துடிப்புடன் செயல்பட்டு உள்ளார். அடிப்படையில் நாத்திக சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்ட இவர் தந்தை பெரியாரின் எழுத்துக்கள் மற்றும் கொள்கைகளால் தன்னை வார்த்து கொண்டவர். அப்பாக்கள் மட்டுமே செய்தித்தாள் படிக்கின்ற குடும்பத்திலிருந்து மாறுபட்டு அம்மாவும் செய்தித்தாள் படிக்கிற குடும்ப பின்னணியிலிருந்து வந்த நமது பேச்சாளர் தற்காலத்திய சமூகம் சார்ந்த, குறிப்பாக பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு சமூக போராளியாக தனது பங்களிப்பை சரியாக அளித்து வருகிறார். இத்துடன் அச்சு ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி விவாதங்கள் வாயிலாகவும் சமூக முக்கியத்துவம் கொண்ட விஷயங்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டையும் கருத்தையும் தெரிவித்து வருவதோடு அல்லாமல் எப்போதும் தான் கூற விரும்பும் செய்திகளை அல்லது உண்மையினை உடைத்து பேசக்கூடியவர். பெண்ணியம் சார்ந்த பயிற்சி பட்டறைகளில் கருத்தாளராக தொடர்ந்து பங்கு பெற்று வந்தாலும் தொழில்முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டம், சிவில் வழக்குகள், திருமணம் சார்ந்த வழக்குகள் போன்ற வழக்குகளில் வாதாடியும் வருகிறார். பெரியார் கொள்கையாளர், சமூக செயற்பாட்டாளர், வழக்கறிஞர் என பல அடையாளங்கள் இருந்தாலும் புத்தகங்கள் வாசிப்பதை நேசிப்புடன் செய்து வருபவர். பெண் எழுத்தாளர்கள் படைப்புகளை வாசித்தல், கருத்து ரீதியாக எதிர் சிந்தனை கொண்டவர்களின் படைப்புகளையும் வாசிக்கும் இவருக்கு கடந்த 1990ஆம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருதானது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. மேலும் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் நடைபெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் மற்றும் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்று தனது உரையினை நிகழ்த்தியுள்ளார். மேலும் 2002ஆம் ஆண்டு கனடாவில் நடைபெற்ற பல்வேறு சமூக மற்றும் இலக்கிய கூட்டங்களில் பங்கேற்று சிறப்புரையும் ஆற்றியுள்ளார். ஆண் பேச்சாளர்களை கொண்டே இதுவரை நடைபெற்று வந்த இந்த பொன்மாலை பொழுது என்னும் இலக்கிய ஆளுமை நிகழ்ச்சியில் முதல் பெண் பேச்சாளராய் உடைத்து பேச வந்துள்ள தோழர் அருள்மொழி அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலம் சார்பில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வரவேற்கின்றோம். நன்றி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறி, திமிர்ந்த ஞான செருக்கும் உண்டெனில் செம்மை மாந்தர் திரம்புவதில்லை. மூத்த பொய்மைகள் யாவும் அழித்து, மூடக்கட்டுகள் யாவும் தகர்த்து, பேரிருள் அறியாமையில் அவலமெய்தி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் வேண்டும் என்று நாம் உரக்க சிந்திக்க நம்மிடையே உடைத்து பேச வருகிறார். வாருங்கள் அம்மா. தயக்கம் என்பது சொந்தச் சிறை, அதில் தங்கி கிடப்போதோ உந்தன் குறை, மனதுக்குள் விரியும் மாயத்தரை, அட மனிதா எதற்கு இந்த வேகத்தடை, தடைகள் பல உடை, பாதகரை நையப்புடை, அம்மையாரின் உரை கேட்பது மட்டுமே நமது உள்ள கிடை. அனைவருக்கும் வணக்கம். இந்த பொன்மாலை பொழுதில் அதை பெண்மாலை பொழுதாக முதல் நிகழ்ச்சியாக மாற்றி இருக்கிறீர்கள். அந்த சிறப்பை எனக்கு அளித்ததற்காக உங்களுடைய நூலகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
என்னை இங்கு அழைத்து வருவதில் அக்கறை காட்டி ஆரம்பம் முதல் இந்த ஏற்பாடுகளை செறிவாக செய்து என்னை இதில் பங்கு பெறச் செய்த நம்முடைய நூலகர் காமாட்சி அவர்களுக்கும் மற்றுமுள்ள உங்களுடைய நூலக பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நூலகத்தில் படிக்க வந்திருக்கிற ஆர்வமுள்ள பல்வேறு வயதில் இருந்து நூலால் இணைக்கப்பட்டு இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாரால் இணைக்கப்படுகிற பூமாலையை போல் நூலால் இணைக்கப்படுகிற ஒரு அருமையான நட்பு வட்டம் நூலகத்தில் கிடைக்கும். நூலகம் என்பது அவரவர் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் முதலில் நூலகத்திற்கு சென்ற அந்த அனுபவத்தை நினைத்து பார்க்கும் பொழுது தெரியும். இந்த நூலகங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நம்முடைய அறிவின் சாளரம் அடைபட்டது அப்படியே இருந்திருக்குமே. பல நேரங்களில் நூலகங்களை பார்க்கும் பொழுது வருகிற அச்சம் நாம் படித்தவற்றை விட படிக்காமல் குவிந்து கிடக்கிற நூல்களை பார்த்து ஏற்படுவதுதான். அந்த அச்சம்தான் நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல என்கிற உண்மையை நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தில் உறவினர்கள், நண்பர்கள் அல்லது நமக்கு பிடித்த யாராக இருந்தாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் அஞ்சுவார்கள். அநேகமாக பெற்றோருக்கு மட்டும்தான் அத்தகைய ஒரு உரிமை இருக்கும். நமக்கு எத்தனை வயதானாலும் நம்முடைய பெற்றோரை பொறுத்தவரை நமக்கு ஒன்றும் தெரியாது. பெற்றோருக்கு பிறகு உண்மையிலேயே அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய இடம் நூலகம்தான். அப்படி நமக்கு ஒன்றும் தெரியாதவர்களாக நம்மை உணர வைக்கிற ஒரு உயர்ந்த நிலையை நூலகம்தான் கொடுக்கிறது. ஒன்றும் தெரியாது என்று நினைப்பது ஒரு உயர்ந்த நிலையா அல்லது ஒரு தாழ்ந்த மனநிலையா? இப்படி ஒரு கேள்வி வரும். எனக்கு ஒரு மருத்துவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சொன்னார். அவர் இந்த ஊசி மருத்துவம் என்கிற சீன அக்குபங்க்சர் கற்றவர். ஆங்கில மருத்துவர் அக்குபங்க்சரும் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டவர் நல்ல வாய்ப்பாக சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தில் சீனர்களிடமே, உரிய உண்மையான மருத்துவர்களிடமே அதை கற்றுக்கொண்டார். அந்த சீன மருத்துவ முறைப்படி அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியர்கள் ஜென் புத்திச பிரிவில் பயிற்சி பெற்றவர்கள். அவர் தன்னுடைய கல்வி அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு உயர்ந்த கருத்து ஒன்று கிடைத்தது. அது என்னவென்றால், அந்த ஆசிரியர்களுடைய ஒழுங்குமுறையில் காலையில் அதிகாலை 3:45 மணிக்கு இந்த மாணவர் தேநீருடன் ஆசிரியருடைய அறைக்கு செல்ல வேண்டும். 3:45 என்பது அவர்கள் எந்த எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் இவர் முன்னால் வந்துவிட்டால் வெளியே நிற்க வேண்டும். இவர் வெளியே நின்றுவிட்டு உள்ளே செல்லும் பொழுது தேநீர் ஆறி போயிருக்கும். அந்த உரிய சூட்டில் அது இருக்காது. ஆகவே அந்த ஆசிரியர் அந்த தேநீரை அருந்த மாட்டார். மாணவர் திரும்பி சென்று விடுவார். 3:45 மணிக்கு சரியாக அந்த தேநீரை தயாரித்து உரிய சூடும் சுவையுமாக உள்ளே எடுத்து செல்லுவது என்பது எப்படிப்பட்ட தயாரிப்பு? அந்த தயாரிப்பு அந்த ஒரு சில வினாடிகள் தாமதமாகி தேநீர் ஆறிவிட்டால் அவர் திரும்பி போக நேரும் என்பது ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கும். அடுத்து அப்படி அவர் கொண்டு போகிற அந்த தேநீரானது ஒரு குவளையில் அந்த ஆசிரியருக்கும் அத்துடன் ஒரு சிறு மரக்குவளை இந்த மாணவருக்குமாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த தேநீர் நிறைந்த பெரிய குவளை ஆசிரியருக்கு இவர் கொண்டு போய் கொடுத்தவுடன் அந்த ஆசிரியர் தன்னுடைய குவளையில் இருந்து கொஞ்சம் தேநீரை அந்த மாணவருக்காக ஊற்றுகிறார். அந்த தேநீரை இவர் குடித்துவிட்டு வருகிறார். இது ஒரு நடைமுறை.
மாணவர் தேநீரையே குடித்துவிட்டு சென்றிருந்தாலும் அந்த தேநீரை குடிக்க வேண்டும். அவர்தானே தயாரிக்கிறார், அவரே 2 கப்லையும் ஊற்றிக்கிட்டு போகலாமே என்றால் இல்லை, அதை ஆசிரியர் தான் கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு சொல்லப்படாத சங்கதிகளை அந்த சின்ன தேநீர் கோப்பைகள் வைத்திருந்தன. கடைசியாக அவரும் அந்த கேள்வியை கேட்டுதானே ஆகணும். ஒரு நாளில் தினமும் இப்படியே நானே கொண்டு வர்றேனே, ஏன் நான் அங்கேயே குடிச்சிக்கலாமே, அல்லது ஒரு நிமிடம் முன்னால் தான் அந்த தேநீரை குடித்தால் என்ன என்ற கேள்வியை, அல்லது இந்த பழக்கத்தின் பின்னால் இருக்கும் செய்தி என்ன என்பதை அந்த மாணவர் ஆசிரியரிடம் கேட்டுவிட அன்றுடன் அவருக்கு தேநீர் கொடுக்கும் வேலை நிறுத்தப்பட்டது. இது ஏற்படுத்துகிற மன உளைச்சல். இது நம்ம செய்தது தவறா என்கிற கேள்வி. அதற்கு பிறகு அந்த ஆசிரியர் அவரை அழைத்து சொல்லுகிறார், ஒன்றும் இல்லைப்பா, நீ எவ்வளவு கற்றவனாக இருந்தாலும் ஆசிரியர் முன்னால் வரும்போது வெற்று பாத்திரமாக வா. நீ எவ்வளவு குடித்துவிட்டு வந்திருந்தாலும் அதற்கு பிறகும் உனக்கு ஊற்றுவதற்கு உன் ஆசிரியனிடம் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று நம்பு. நீ தயாரிப்பது தேநீரை அல்ல, உன்னை, உன் வாழ்க்கையை. எதனை எந்த நேரத்தில் எவ்வளவு பக்குவமாக தயாரிக்க வேண்டும் என்பது, நீ தயாரிக்கிற ஒரு கோப்பை தேநீரில் நீ உன் வாழ்க்கையை ஒழுங்கமைத்து கொள்ளுகிறாய். இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற இந்த ஒழுங்கு இனி உன் வாழ்நாளில் மாறவே மாறாது. அந்த கடிகாரம் உனக்குள்ளே இறங்கிவிடும். அதற்கான பயிற்சி தான் இது என்று அந்த ஆசிரியர் சொன்னதை இப்படிப்பட்ட பெரிய நூலகங்களில் வந்து நிற்கும் பொழுது அந்த ஆசிரியருக்கு முன்னால் நின்ற அந்த காலி கோப்பையை போலத்தான் நாம் உணர்கிறோம். அப்படி உணர வைக்கிற பெருமையை கொடுக்கிற இந்த நூலகம், அந்த நூலகத்தை வழிநடத்தி இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் எனக்கு தலைப்புக்கு வரணும். என்னை சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நூலகத்துக்கு வர வேண்டும் என்ற உடனே நான் நூலகர் காமாட்சி அவர்களிடம் கேட்டேன், நான் எதை பற்றி பேச வேண்டும்? நூலகத்தை பற்றி தான் பேசணுமா, படிக்கிறத பற்றி தான் பேசணுமா, புத்தகங்களை பற்றி பேசணுமா? எனக்கு மிக பிடித்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகளின் படி, ஏன்னா இங்கெல்லாம் வந்தால் தானே நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, எப்படி படிக்கணுங்கிறத அவர் தான் சொன்னார். முறைப்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி? எப்போ படிக்கிறது? காலையில் படி, எந்திரிக்க முடியாதுங்க. கடும்பகல் படி, வேர்க்குமே. மாலை இரவு பொருள்படும்படி. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி. எதை படிக்கிறது? அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி. அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பம் படி. இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி. அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி. புக புக படிப்படியாய் புலமை வரும். எடுத்தோன்னு கடைசி பக்கத்தை படிக்காத. புக புக படிப்படியாய் புலமை வரும். என் சொற்படி நூலைப்படி. சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி என்னும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி. சேதி அப்படி தெரிந்து படி. தீமை வந்திடுமே மறுபடி நூலைப்படி. பொய்யிலே முக்கால் படி, புரட்டிலே கால்படி. வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூற்களை ஒப்புவதெப்படி? நூலைப்படி.
இவ்வளவும் எப்போ படித்து தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்று புரட்சி கவிஞர் சொன்னபடி நூலகத்துக்கு வரும்பொழுது இந்த படிப்படியாய் பாட்டு தான் ஞாபகம் வரும். இதையும் நாம் வாழ்க்கையில் படித்து உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த படிக்க வருகிறவர்களிடத்திலே நாம் தேடி பார்க்க வேண்டிய ஒரு இயல்பு என்னவென்றால், படிக்கிறோம், படித்ததை சிந்திக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. அல்லது எதை படிக்கிறோம், நமக்கு பிடித்ததை மட்டும் படிக்கிறோமா, அல்லது நாம் வெறுப்பதையும் படிக்கிறோமா, நம்மை வெறுப்பதை படிக்கிறோமா, இந்த வெறுப்புகளை தேடி படித்து மனதில் இருக்கும் வெறுப்புகளை அப்புறப்படுத்துகிற தெளிவோடு படிக்கிறோமா என்பதெல்லாம் ஒரு கேள்வி. இந்த கேள்விகளோடு பயணப்பட்டால்தான் நம் மனதில் இருக்கிற பல தடைகள் நமக்கு புரியும். செய்திகளை தேடும் பொழுது அது எப்படியோ இருந்து கிடைக்கலாம். அந்த செய்தி நம் மனதில் எந்த அதிர்வலையை உண்டாக்குகிறது என்பதை பொறுத்துதான் நாம் படித்த படிப்பு நமக்குள்ளே எதை உருவாக்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு சின்ன செய்தி வந்தது, ஏதோ ஒரு மீடியாவில் வந்தது. அது என்ன மீடியா, அதை பற்றி எல்லாத்துலேயும் செய்தி வரும். இப்போது அப்படி வந்த ஒரு செய்தி, லண்டன் நகரத்தில் ஒரு மாலை நேர உணவகம். அந்த மாலை நேர உணவகத்தில் ஒரு ஆங்கிலேய பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் இதில் செய்திகள் இரண்டு நான் அடிக்கோடிட்டது. ஒன்று, இது நடந்த இடம் லண்டன் மாநகரம். அப்படி பால் கொடுத்து கொண்டிருந்தவர் ஒரு ஆங்கிலேய பெண். அந்த உணவகத்திலே பணியாற்றுகிற ஒரு பணியாளர். அவர் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மேசையை துடைக்கிறவர். அவர் என்ன செய்கிறார், அந்தாண்ட இந்தாண்ட போகும்போது கொஞ்சம் பதட்டமாக இந்த பெண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை தவிர வேறு யாரும் பதட்டப்படவில்லை. ஆனால் இவருக்கு பதட்டமாக இருக்கிறது. என்னது இப்படி ஒரு பெண்ணு இவ்வளவு வெளிப்படையாக? ஏனென்றால் அவள் தன் மேலாடையை வசதியாக கழட்டி விட்டு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியாளருக்கு தான் மனது ஏதோ கவலைப்படுகிறது. கடைசியாக அவர் என்ன இருந்தாலும் நல்லவர், அவரால் அதை பொறுக்க முடியாமல் அந்த மேசையை துடைக்கிற அழுக்கு துணி இருக்குது பாருங்கள், அதை அந்த பெண்ணிடம் கொடுத்து, அம்மா இதை கொஞ்சம் மூடிக்கொண்டு பால் கொடுங்க. அந்த பெண்ணுக்கு வந்ததே கோபம். அந்த துணியை அவர் மீது விசிறி அடித்து, நீ எல்லாம் ஒரு மனிதனா? எதற்காக நீ என்னை மூடிக்கொண்டு பால் கொடு என்று சொல்லுகிறாய்? நான் என் குழந்தைக்கு உணவூட்டுகிறேன். இதில் உனக்கு ஏன் இப்படி ஒரு தவறான பார்வை வந்தது என்று அவரை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கி, அவர் உடனே அங்கே வேலை செய்கிற இன்னும் 4-5 பேரை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்க, அடுத்த நாள் மாலை லண்டனில் என்ன நடந்தது என்றால், அந்த நகரத்தில் வாழுகிற பல பெண்கள், இத்தகைய இளம் குழந்தைகளோடு இருக்கிற பெண்கள் அந்த உணவகத்தின் முன்னால் வந்து அதே போல பால் கொடுத்தார்கள். அவர்கள் சொல்ல வந்த செய்தி என்ன என்பது அதை படித்தவுடன் எனக்கும் மனதில் அதிர்ச்சியெல்லாம் வரும். அப்படி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இது என்ன, அந்த பெரியவர் சொன்னதில், பெரியவரோ சின்னவரோ, அந்த இப்படி அறிவுரை சொல்லும்போதே அவர் பெரியவராக தானே இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். அந்த பணியாளர் அவர் சொன்ன அறிவுரையில் என்ன தவறு இருக்க முடியும்? அதில் இந்த பெண்ணுக்கு என்ன கோபம் வந்தது என்றால், அந்த இடத்தில் உணவூட்டிய அந்த பெண் மட்டுமல்ல, அங்கு அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்கள். இந்த கவலைப்பட்டு இந்த துணியை கொடுத்தவர் இந்தியர்.
அவரோடு சேர்ந்து 4 பேராக வந்து அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்ன 4-5 பேரும் இந்தியர்கள். இப்போ அவர்கள் இருவருக்குமே என்ன புரியவில்லை என்றால், நான் சொல்லுகிற ஒரு நல்ல அறிவுரை இந்த பெண்ணுக்கு புரியவில்லையே என்று அவர் கவலைப்பட, ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுகிற காட்சியை போய் இந்த மனிதன் இப்படி தவறாக புரிந்து கொண்டானே என்று அந்த மனிதனை பார்த்து அவர்கள் கவலைப்பட, 2 பேருமே மனதளவில் நல்லவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள், நல்லதைத்தான் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பின்புலமும் பண்பாட்டு வேறுபாடு என்று நாம் நினைக்கிற இந்த பண்படுத்தப்பட்ட முறையும் அந்த இடத்தில் எதிரெதிராக சந்தித்து கொண்டது. அதுதான் பிரச்சனை. இத்தகைய அறிவுரைகளையும் கோபங்களையும் நாம் இப்பொழுது வெளிநாடுகளில் அல்ல, இந்தியாவிலும் கேட்க தொடங்குகிறோம். அதிலும் குறிப்பாக உடை என்று வரும்பொழுது, நான் உடைத்து பேசலாமா என்று காமாட்சி அவர்களிடம் கேட்டேன். அவர் சொன்னார், உடைத்து பேசலாமான்னு கேட்காதீங்க மேடம், உடைத்து பேசலாம் என்று சொல்லுங்கள், உடைத்து பேசுவோம் என்று சொல்லுங்கள். இதை உடைத்து பேசுவதற்கு அடிப்படையில் நமக்கு ஒரு பண்பாட்டு கூறு பின்னால் இருக்கிறது. அது நம்மை எப்படி இயக்குகிறது என்று அவரவர் மனதுக்குள்ளே உங்களை எடை போட்டு கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்போ தான் நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மனசை பற்றி எப்போ தான் நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு யோசித்து பார்த்தா, அதற்கு மிக நல்ல கருப்பொருள் நம்முடைய உடைதான். இது உடை இந்தியாவில் தான் பிரச்சனைன்னு இல்லை, உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் எங்கிருந்து இந்த சிந்தனைக்கு போகிறோம் என்ற கேள்வி வரும் பொழுது, உடை என்பது ஒரு கொலையையே நிகழ்த்தும் என்கிற நம்பிக்கை இந்தியர்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் பிற நாட்டவர்களிடம் அத்தகைய நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நம்மை போன்ற ஏழை ஆசிய நாடுகளில் இருக்கலாம், பாகிஸ்தானில் இருக்கலாம், பங்களாதேஷில் இருக்கலாம், இந்த மாதிரி அந்த காமன்வெல்த் அடிமை நாடுகளில் இருக்கலாம். பிற நாடுகளில் இல்லை. ஒரு குற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால், ஒரு நார்வேயில் இரவு 9 மணிக்கு ரயிலில் இருந்து திரும்பி வருகிற ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டு விட்டாள் என்று ஒரு செய்தி வந்தவுடன், அநேகமாக அந்த நாட்டிலும் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடுவார்கள், போட்டு 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 மண்டையை உடைப்பார்கள். அதை பார்த்து வீடுகளிலும் விவாதம் நடக்கும். அப்படி நடக்கிற விவாதத்தில் மிக முக்கியமாக சில கேள்விகள் இருக்கும். அந்த பெண்ணை கொன்றவன் யார்? அது திட்டமிட்ட கொலையா, தற்செயலாக நடந்ததா, உள்நோக்கம் இருக்கிறதா, முன்கூட்டி திட்டமிடப்பட்டதா, அவர்கள் இருவருக்கும் அறிமுகம் உண்டா, இல்லை அவன் ஒரு சைக்கோ கொலையாளியா? நன்றி. அவ்வப்பொழுது தடங்களுக்கு வருந்துகிறேன். அந்த கொலையாளி என்பவர் சைக்கோ கொலையாளியா, அவர் ஏன் இந்த கொலையை செய்தார், இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் அந்த கொலை செய்தவரை மையப்படுத்தி, கொலையாளியை மையப்படுத்தி இந்த கேள்விகள் எழுப்பப்படும். ஆனால் இதுவே ஹரியானாவில், இல்லை நம்ம அம்பாசமுத்திரத்தில், ஸ்ரீரங்கத்தில், நுங்கம்பாக்கத்தில், ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு பெண் இரவில் அல்ல பட்டப்பகலிலே வெட்டி கொலை செய்யப்பட்டு விட்டாள் என்றவுடன் முதல் கேள்வி, எத்தனை மணிக்கு? ரெண்டாவது, அந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலை? மூன்றாவது, அவள் தனியாகத்தான் போனாளா, வேறு யாராவது உடன் இருந்தார்களா? அடுத்த மிக முக்கியமான கேள்வி, அவள் என்ன உடை அணிந்திருந்தாள்? இந்த கேள்விகள் எல்லாம் எதை நோக்கி எழுப்பப்படுகின்றன? கொஞ்சம் யோசித்து பார்த்தா, இதில் எதையெல்லாம் செய்தால் ஒரு பெண் கொலை செய்யப்படலாம் என்று நம்ம எல்லார் மனதிலும் ஒரு வரையறை இருக்கிறது, எல்லார் மனதிலும் இருக்கிறது.
ஆக இந்த கொலைக்கு ஒரு காரணமும் ஒரு நியாயமும் தான் நம் மனம் தேடுகிறது. ஓ, அந்த பெண் ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு போனாளா, அப்போ அவன் கொலை பண்ணாமல் என்னங்க பண்ணுவான்? அவள் போகலாமா? பத்தாவதுக்கு அப்போ தாங்க ஒரு பையன் அவ கூட பேசிகிட்டு இருந்துட்டு போயிருக்கிறான். அப்போ தான் நேற்று வேறு பையன் பேசிக்கிட்டு இருந்தானா. அப்போ அவளை கொலை பண்ணாமா வேண்டாமா? ஆக மனசில் எல்லாருமே கொலைகாரங்களாக இருக்கிறோம். யாருக்குமே கொலை செஞ்சவனை பற்றி கவலையே கிடையாது. கொலை செஞ்சவன் யார்? அவனை அவங்க அப்பா அம்மா இப்படியே வளர்த்தாங்களா? கொலை செய்ய சொல்லியே வளர்த்தார்களா? இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை வந்து அதனால் அவன் கொலைகாரன் ஆனானா? அவன் எப்படிப்பட்டவன்? அப்படியெல்லாம் நமக்கு கேள்வியே கிடையாது. இந்த கொலைக்கான நியாயங்களை உருவாக்குவதில் கூட நம்முடைய உடை பற்றிய சிந்தனைக்கு ஒரு இடம் இருக்கிறது. இது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. அந்த உடையை பற்றி நாம் கேள்வி கேட்கும்போதே என்ன சொல்கிறோன்னா, இல்லைங்க நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தேவர்களோ முனிவர்களோ இல்லைங்க. ஐயோ, தேவர்கள் முனிவர்களே அப்படி இல்லைங்க. தேவர்கள் முனிவர்கள் கதையை கேட்டிங்கன்னா இன்னும் படுபயங்கரமாக இருக்குதுங்க. ஆகையினால தேவர்கள் முனிவர்களாக இருக்கிறவங்களே இப்படி தாங்க இருந்திருக்கிறாங்க. உடனே ஒருத்தர், ஐயோ நீங்கள் என்ன நம்ம பழைய தேவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. இல்லை, நாங்கள் பெண்களை பற்றி தான் பேசுகிறோம். அவர்கள்லாம் புனிதமானவர்கள், ஆகையினால் அதை பற்றி பேசாதீங்க. மனிதர்களுடைய மனதில் எல்லா அழுக்கும் இருக்குது. ஆகையினால அதை தூண்டுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டா அவன் என்னங்க பண்ணுவான்? இப்படியாக நியாயம் கற்பிக்கிற மனநிலை, அதுவும் ஒரு பெண்ணுக்கென்று வரும்பொழுது, ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் காலையில் 7-7:30 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் அந்த வீட்டிற்கு வந்து போகிற ஒரு உறவினராக இருக்கிற இன்னொரு பெண் வந்து என்னிடத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாரு, அந்த பொண்ணு 7:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறா. நான் எப்படி எதை நம்பி இவளை வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? சரி, கஷ்டம்தான். அப்புறம் 7:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்கா, இந்த பொண்ணு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. சரி, தப்பு தான். இதில் எல்லாமே வந்து அவங்க சொன்ன எந்த ஒரு குறையுமே குற்றமுமே நான் சரி என்று நினைக்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை. யாராக இருந்தாலும் ஒருவர் வேலை செய்யும் பொழுது இன்னொரு மனிதர் கூட இருப்பவர்கள் உதவி செய்யணும்னு நினைக்கணும். ஒருத்தருக்கு சிரமப்படும் பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஏன் இந்த பெண் அப்படி இல்லை? அது தவறு தான், திருத்தப்பட வேண்டியது தான். ஆனால் இந்த எரிச்சல் என்றைக்காவது 9:30 மணி வரைக்கும் தூங்குகிற பையனை பார்த்து நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? என்றைக்காவது? அதே அம்மா எவ்வளவோ தொல்லையோடு நிற்க முடியாமல் நின்று சமைச்சாலும், இதுதான் குழம்பா, இதை எவன் திம்பான் என்று கேட்ட அந்த மகன்கள் மீது நமக்கு இந்த கோபம் என்றைக்காவது வந்திருக்கிறதா? யாராவது அந்த வீட்டுக்கு போனவங்க, ஏங்க அம்மாவுக்கிட்டே இப்படி கோவிச்சுக்கிறானே, இந்த பையனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இல்லை. இது எல்லாவற்றிலும் நமக்கு இரட்டை அளவுகோல் இருக்கிறது. அதையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இரட்டை அளவுகோல்லையே மிக பயங்கரமான ஒரு வினையாற்றக்கூடிய அளவுகோல் இந்த உடைக்கு அளக்கிற கருவி வந்து மீட்டர் ஸ்கேல் இல்லை, நம்ம மனசில் இருக்கிற பண்பாட்டு ஸ்கேல் தான். ஒரு உடை தாறுமாறாக இருந்தால் மனசு அது காயப்படுத்தும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆண் அவர் வேலை செய்கிறார், கட்டட வேலை செய்கிறார், இல்லை வேறு ஏதோ வேலை செய்கிறார், வண்டி தள்ளிட்டு போகிறார். அவர் வந்து வேட்டியை மடித்து கட்டியோ இல்லை லுங்கியை மடித்து கட்டியோ அவருடைய உடல் வலிமையெல்லாம் தெரியும்படியாக மேலாடை இல்லாமல், சட்டையே இல்லாமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது நம்மளுக்கு அசிங்கமாக தெரியலையே. அப்போ அதுக்கு இன்னொரு கேள்வி, எனக்குள்ள ஒரு எதிர்கேள்வி வருது. இப்போது நிலத்தில் விவசாயம் வேலை செய்கிற பெண்கள் அவங்க வந்து புடவையை தூக்கி சொருவி கொண்டு தான் வேலை செய்கிறாங்க. உழைப்பு சார்ந்த வேலையில் எந்த வேலை செய்தாலும் பெண்கள் வந்து இப்படி உடையை வந்து இழுத்து பின் பண்ணிக்கிட்டெல்லாம் பண்ண முடியாது.
அவங்க சுதந்திரமாகவே இருப்பாங்க. கிராமத்தில் ஒரு வயதிற்கு மேலே பெண்கள் மேலாடைகளை பற்றி கவலைப்படுவது கிடையாது. அப்பயும் அது நமக்கு ஆபாசமாக தெரியல. அப்போது உழைப்பு சார்ந்தோ இயல்பு சார்ந்தோ ஒரு உடை வசதியாக காணப்படும் பொழுது அதில் ஆபாசம் தெரிவதில்லை. அதுவும் உண்மைதான். அப்போ எப்போ அதில் ஆபாசம் தெரிகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த உடை உடலை வெளிக்காட்டுவதற்காக மட்டுமே வடிவமைத்து அதை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது அதன் பார்வையும் பார்க்கப்படுகிற விதமும் வேறுபடுகிறது. இது இந்தியாவில் தான் இல்லை. நீங்கள் ஒபாமா வருகிறார், அவருக்கு ட்ரம்ப் வருகிறார், இவங்கெல்லாம் என்ன உடை அணிந்திருக்கிறார்கள்? நல்ல வசதியாக கோட் சூட் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதே நாட்டில் இருந்து ஹிலாரி கிளின்டன் வந்தார். அவங்களும் அதே மாதிரியாக பேண்ட் ஷர்ட் போடக்கூடியவர்கள்தான், கோட் அணியக்கூடியவர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு இன்னொரு உடையும் இருக்கிறது. அது முட்டி வரை அணியக்கூடிய ஸ்கர்ட். அதை அஃபிஷியல் ட்ரெஸ் என்று கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த உடை ஆபாசமா இல்லையா என்பது ஒரு கேள்வி. ஆனால் ஏன் பெண்களுக்கு அத்தகைய உடை வைக்கப்படுகிறது என்பது ஒரு கேள்வி. இதில் அணிகிறவருடைய பார்வையிலிருந்து அது வசதி குறித்தது, பார்க்கிறவர் பார்வையில் அது அப்படி இல்லை. டென்னிஸ் விளையாடுகிற வீரர்களை பார்த்தால் தெரியும். இப்போ யார் நம்பர் 1 ஆண்களில்? தம்பிங்களா, நீங்கள் யாராவது சொல்லுங்கள். விளையாட்டு பார்க்குறவங்க டென்னிஸ் வீரர்களில் ரோஜர் ஃபெடரர், என்ன யார்? ஜோகோவிக், ரோஜர் ஃபெடரர். அப்புறம் ஆண்டி முரே, பீட் சாம்ராஸ், அவர்லாம் கொஞ்சம் பழசு. ரஃபேல் நடால், இவரெல்லாம் இப்போது போட்டியில் இருக்கிறாங்க. இவங்களாம் இருக்காங்க, ஒரு 10-15 பேர் முன்னணியில் இருக்கிறவங்க. பெண்கள் சானியா மிர்சா, அப்புறம் செரீனா வில்லியம்ஸ், அப்புறம் வீனஸ் வில்லியம்ஸ், மரியா ஷரப்போவா, மார்டினா ஹிஞ்சஸ். நான் அவங்களுக்கு முன்னால் ஸ்டெஃபி கிராஃப், மோனிகா செல்லஸ், அவங்களுக்கு முன்னால் மார்டினா நவரத்லோவா, இவங்க எல்லாம் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. இந்த விளையாட்டு வீரர்கள் அதே விளையாட்டு தான். ஆனால் ஆண்களுடைய உடை முட்டி வரை தைக்கப்படுகிறது, பெண்களுடைய உடை எதுகை முனையோடு தான் போடணும். அவர்களுக்கு வடிவமைக்கப்படுகிற உடை வெறும் விளையாட்டுக்காக மட்டும் வடிவமைக்கப்படுவதில்லை, பார்ப்பவர்களை ஈர்க்கிற நோக்கத்துடனும் வடிவமைக்கப்படுகின்றது. அதை வடிவமைப்பதற்கென்று நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களில் ஆண்களுக்கு கவர்ச்சியாக உடை தைக்கிற பழக்கம் இல்லை. ஏனென்றால் ஆண்களை பொறுத்தவரை திறமையைத்தான் பாராட்டுகிறார்கள், உடல் அழகை இல்லை என்பது அந்த நாடுகளிலும் இருக்கிறது. அதை போல பெண்களுடைய விளையாட்டை விளையாட்டுக்காக மட்டும் பார்ப்பதில்லை என்பதும் நமக்கு தெரிகிறது. இந்த உடைகளை வடிவமைப்பவர்கள் யார்? இந்த உடையின் அரசியலை பற்றி நாம் பேசும்பொழுது 2 விதமான நபர்களை பேசுகிறோம். ஒன்று, உடை என்பது என் உரிமை என்கிற பெண்ணுடைய இடத்திலிருந்து பேசுகிறோம். இன்னொன்று, நீ இதைத்தான் அணிய வேண்டும் என்று சொல்லுகிற நிறுவனங்களின் இடத்திலிருந்து பேசுகிறோம். அது ஆணாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது கலாச்சார காவலர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் உரிமை என்று பேசுகிற இடத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் நீ இதைத்தான் அணிய வேண்டும் என்று சொல்லுகிற ஆணுக்கும் இடையில் மிக முக்கியமாக பங்காற்றுகிற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது. அதுதான் இந்த உடைகளை உருவாக்குகிற, தயாரிக்கிற, வடிவமைக்கிற நிறுவனங்கள். அவர்கள் தயாரித்து கொடுத்து சந்தைப்படுத்துகிற
அந்த உடைகளின் வரிசைகளில் பலவற்றை பார்க்கும் பொழுது அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. நானே சில நேரங்களில் ஐயோ என்ன அவங்க கீழே எதுவுமே போடாமல் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்து, இல்லை போட்டிருக்காங்க, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த உடையை பார்த்தா பழைய ஸ்ரீதர் படத்துலேயே போட்டிருக்காரு. ஸ்ரீதர் படத்து கதாநாயகிகள்லாம் வந்து நிற்க வச்சே தச்ச மாதிரி தான் உடை போட்டுக்கிட்டு வர்றாங்க, தச்சு போடவே முடியாது அதை. ஆக அப்பையும் அப்படி இருந்திருக்கிறாங்க. ஆனால் சராசரியாக நடமாடுகிற பெண்கள் அத்தகைய உணர்வை தாண்டி, அறிவை தாண்டி, இது என்னுடைய உரிமை என்கிற அளவில் மட்டும் அதை பார்க்கிறார்கள். அடுத்து கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் பெருமையோடு அணிகிற இந்த புடவை, அது புடவை கட்டினாலே அது ஒரு தனி மவுஸ் தான் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். இது வந்து மரியாதைக்குரிய ஒரு உடை, அப்படியே பழகிட்டோம். ஆகையினால் இந்த உடை அணிந்தால் அது இப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் நீங்கள் அணிகிற ஒரு சாதாரண, அது லுங்கி சட்டையாக இருந்தாலும் சரி, நாங்கள் அணிகிற இந்த உடைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அது என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 ரூபாயை கூட வச்சுக்க முடியாது இந்த உடையில். ஒரு பர்ஸு கிடையாது, இந்த உடையோடு சேர்ந்து தைக்கப்படுகிற பேக்கெட் கிடையாது, ஒரு பேனாவை வச்சுக்க முடியாது, ஒரு கைக்குட்டையை வச்சுக்க முடியாது. பேருந்தில் டிக்கெட் வாங்கணுன்னா எங்கே கையில் வச்சுருந்து எப்படி எடுக்கிறது, எந்த கையில் நாம் டிக்கெட்டை வாங்கிறது, எப்படி இந்த மேலே, அது வேறு எங்களுக்கெல்லாம் எட்டாத உயரத்தில் தான் இந்த ஹேண்டில் பார் வைப்பாங்க. அது எல்லாவற்றிலுமே அந்த உயரம் வந்து சராசரி என்பது ஆண்களுடைய உயரத்தையே வச்சு நீங்கள் வேணால் ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கங்கன்னு மட்டும்தான் சொல்ல. எங்களை கற்றுக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் சீனாவில் இருந்திருப்போம். நம்ம பேருந்தில் ஏறி ஜிம்னாஸ்டிக்ஸை பிடிச்சி அந்த மாதிரியாக கம்பியை உயரமாக வச்சுருவாங்க. படி பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் ஹை ஜம்ப் கற்றுக்கணும். அப்புறம் ரயிலில் பார்த்திங்கன்னா, ரயிலில் வந்து பெண்கள் பெட்டின்னு ஒன்று இருக்கும், அது வந்து பக்கத்து ஊரில் நிற்கும். ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஊரில் இருக்கும், பெண்கள் பெட்டி வந்து திருவள்ளூரில் இருக்கும். அங்கேயும் வந்து இறங்குற இடத்துல பிளாட்ஃபார்ம் இருக்காது. நாங்கள் வந்து அங்கே ஆழ்கடலில் குதிக்கணும். ஒரு சாதாரண பயணத்துக்கு நாங்கள் வந்து டைவ் அடிக்கணும், ஹை ஜம்ப் பண்ணணும், ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுக்கணும். ஏன்னா வந்து இதையெல்லாம் தயாரிக்கும் போது இந்த பெண்களுடைய உயரத்தை, உடல்வாக யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அப்படி தான் இதெல்லாம் வந்து செய்யப்படுகிறது. அப்போ இந்த பெண்களுடைய உடையில் பாரம்பரியம் மிக்கதாக சொல்லப்படுகிற இந்த புடவை என்பது பல விதங்களில் வசதி இல்லாத ஒரு உடை. எங்களுடைய ஒரு கை எப்பொழுதுமே எங்கள் உடையை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து பாடி கான்ஷியஸ், உங்கள் உடலை பற்றியே நினைத்து கொண்டிருப்ப. எப்படி என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அவர் பாட்டுக்கு சரசரன்னு நடந்து போகிறாரு, நான் இப்படி பிடிக்கிறதா, இந்த பக்கம் அந்த பின்னு கழண்டுட்டு ஓடி போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்படி நினைத்து கொண்டே ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் செயல்பட முடியுமா? அதுக்கு இந்த உடை உதவுமா? அடுத்தது, நீங்கள் விபத்துகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு மலை குகை கோயிலில் ஒரு விபத்து நடந்து நிறைய பேர் இடையில் சிக்கி செத்து போனாங்க. கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சையில் ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்தில் விபத்து ஏற்பட்டு தீப்பிடிச்சு பந்தல் எரிய ஆரம்பித்து ஓடும் பொழுது பெண்கள் பலர் உயிரிழந்தார்கள். சுனாமியில் சிக்கி இறந்தாங்க. இந்த விபத்துகளிலெல்லாம் சிக்கி இறப்பவர்களில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் இந்த உடை சிக்கிக்கொள்ளுவது தான். ரெண்டாவது, குழந்தைகள். இந்த குழந்தைகளை விட்டுட்டு வந்துடுறோம், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு குழந்தைய காப்பாற்ற போய் இறந்து போன பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த புடவை காலில் சுற்றி கொண்டதால் தப்பித்து ஓட முடியாமல் விழுந்து மிதிப்பட்டு சாகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் இந்த உடைக்கு நாம் ஏற்றுகிற வண்ண கலவைகளும் சாயங்களும் அதில் வைக்கிற விலையும் இருக்கு பாருங்க, அதை பொறுத்து தான் ஒரு பெண்ணின் மதிப்பு இருக்கிறது என்கிற மூட நம்பிக்கை ஒரு பக்கம். ஒரு பெண் ஒரு எளிய உடையில், ஒரு சாதாரண ஒரு நல்ல கைத்தறி புடவையில்
மரியாதைக்குரியவராக வர முடியும். ஆனால் அந்த பெண் மனதிற்குள் தன்னுடைய மரியாதை என்பது தனக்கு வாங்கி இருக்கிற ஒரு 8000 ரூபாய் புடவையில் இருக்கிறது என்று அந்த புடவையின் விலையில் அந்த பெண்ணுடைய மரியாதையை இணைப்பது. இதில் பணம், அந்தஸ்து என்கிற அந்த பொருளாதார அரசியல் வேலை செய்யும். அப்போ ஒன்று, ஒரு ஆணுடைய பார்வைக்கு ரசனைக்குரியவளாகவும் அல்லது அவன் விரும்பக்கூடியவளாகவும் வடிவமைக்கிற ஒரு பயன்பாட்டு பொருளாக, ஒரு கன்சியூமர் கமோடிட்டியாக ஒரு பெண்ணை மாற்றுகிற உடை. இன்னொன்று, கலாச்சாரத்தின் பெயரில் அந்த பெண்ணை மிக வலிமையாகவும் எளிமையாகவும் செயல்பட முடியாமல் தடுக்கிற ஒரு உடை. இதற்கு இடையில் தனக்கென்று வசதியான உடைகளை பெண்கள் தேடி அணிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி அவர்கள் அணிந்து கொண்டு போகும்பொழுதுதான் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்களுடைய உடல் மொழியே வித்தியாசமாக இருக்கும். அவங்க நாணி கோணிக்கிட்டு போக மாட்டாங்க. அவங்க ஒரு பேண்ட்டும் ஒரு நல்ல வசதியான ஒரு சட்டையும் அணிந்து கொண்டு அவர்களுடைய நடையே மிக இயல்பாக இருக்கும். ஏன்னா அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் பேக்கெட்டில் போட்டுக்கிறாங்க, நல்லா நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு மற்ற கவலை எல்லாம் கிடையாது. இப்போ ஆண்களுக்கு இப்படிப்பட்ட கவலை இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதுவும் ஒரு காலத்தில் முழங்காலுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாதுன்னாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அப்புறம் வேட்டியை இறக்கி கட்டினாங்க. அப்புறம் துண்டு தோளில் போடக்கூடாதுன்னாங்க. இதெல்லாம் நம்ம உடைன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உடையில் எவ்வளவோ இருக்குது. இப்பையும் கிராமங்களில் துண்டுங்கிறது என்ன, முகத்தை துடைக்கலாம், தோளில் போடலாம், தலையில் கட்டலாம். ஆனால் அது இன்னொரு மனிதனை பார்த்தால் இடுப்பில் கட்டணும்னு உடையில் ஒரு அரசியலை வச்சுருக்கோம். அது ஜாதி. இது இன்னும் கிராமங்களில் இருக்குது. இந்த உடை அரசியலை நம்ம பேசுகிறதே கிடையாது. நம்ம உடை அப்படின்னு பேசும்போதே பெண்கள் ஆபாசம், கொலை, வன்முறை. அதுக்கு காரணம் இவ்வளவுதான். நம்ம மனசு மேலோட்டமாக அந்த கருத்துக்களை சொல்லுகிறது. இந்த உடையில் ஒரு சாதாரண எளிய மனிதன் ஒரு கிராமத்தில் இருந்து வெளியில் வந்த ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருந்து வந்த ஒரு மனிதன் ஒரு நல்ல உடை அணிந்து கொண்டு திரும்ப அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரே அந்த உடையை பார்க்கிறது. இந்த உடை அணிவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வி, இந்த கேள்வி கேட்கவே தகுதி இல்லாத ஒவ்வொருவனுக்கும் வருகிறது. தன் உழைப்பாலோ படிப்பாலோ உயர்ந்த ஒருவனை கடைசியாக அவனுடைய பிறப்பை சொல்லி இழிவுபடுத்துகிற கீழ்மையான எண்ணம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த உடை உறுத்தச் செய்கிறது. இதை தவிர ஆண்களுக்கு கவலை இருக்கலாம். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது, கல்லூரியில் படிக்கும் பொழுது, அப்போது பெல் பாட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ ஸ்கூட்டர் தான் இருக்கும், பைக்கு கம்மியாக இருக்கும். அந்த ஸ்கூட்டரில் அவங்க பெல் பாட்டம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போனால் பின்னாடி இருந்து பார்த்தா பாவாடை கட்டிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அது அவ்வளோ பெருசு. அது அப்புறம் சரி சும்மா தானே பெல் பாட்டம் பட்டை பெல்ட்டு அதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு காலகட்டத்தினுடைய அடையாளம். என்னடி மீனாட்சி அப்படின்னு கமலஹாசன் பாட்டு பாடுவார். அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கூட போட்டிருக்காங்க அந்த பட்டை பெல்ட்டு பெல் பாட்டம் எல்லாம். அது ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமும் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெல் பாட்டத்தில் கீழே ஜிப்பு வச்சு தைச்சாங்க. எதுக்குன்னா அப்பப்போ நம்ம துப்புரவு பணியை செய்கிறதுக்காக. அது ஊரில் இருக்கிற எல்லா குப்பை சத்தையெல்லாம் இழுத்துக்கிட்டு வரும், அப்படியும் போடுவாங்க. அப்புறம் அது அப்படியே சுருங்கிக்கிட்டே அப்புறம் ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு வந்தது கடைசியாக. அதுக்கு நடுவில் பல மாற்றங்கள். அப்புறம் இப்போ அப்படி அவுந்து விழுந்துடுற மாதிரியே ஒரு பேண்ட்டு, அதே அப்படியே ஸ்டைலாகவே தைக்கிறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். எப்போ இந்த பையன் தன் மானத்தை இழப்பானோ அப்படின்னு அதை உருவாக்குறது தான் அந்த உடையோட நோக்கமாக. அது வேறு சொல்லுவான், அதுதாங்க அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. அப்புறம் முந்தையெல்லாம் ஆண்கள் உடம்பை காட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்போ பாதி பசங்க குனிஞ்சு ஒரு பையை எடுத்தான்னா உள்ளே போட்டிருக்கிற பிராண்டெல்லாம் தெரியுது.
ஏன் தெரியுதுன்னா அது தெரியறதுக்காக தான் அந்த பேண்ட் அப்படி தைச்சிருக்கு. அதை வேற இவன் தேடி போய் வாங்குறான். முந்தையெல்லாம் இப்படி எட்டி எட்டி விட்டு எக்கி பார்த்து இடுப்பு வரைக்கும் வருதான்னு பார்த்துட்டு வாங்குவாங்க. இப்போ இடுப்பு வரைக்கும் வந்தால் வேணான்றான். இதுவரைக்கும் கீழே தெரியாது, அதனால் அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி பார்த்து வாங்குறான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் வந்து ஸ்டெப் கட்டிங் இருந்திருக்கு, டிஸ்கோ கட்டிங் இருந்திருக்கு, அப்படி இப்படிலாம் வந்து திடீர்னு ஒரு நாள் எல்லாம் முள்ளம்பன்றி மாதிரி வந்து என்ன அட்டாக் அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்படின்னு. ஆண்களை பொறுத்தவரை இது வந்து வெறும் நாகரீகமாக மட்டுமே மாறுது. அதில் வந்து நான் சொன்ன அந்த ஜாதி உடையை தவிர மற்ற வகையான அரசியல் வந்து அதில் கிடையாது. அதில் இந்த சட்டை போட்டிருக்கிற பையன் பணக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் பார்த்தா கிழிஞ்ச மாதிரியும் கிழிஞ்ச மாதிரியே தைச்சது விலை அதிகம். இதெல்லாம் அது பணம் சார்ந்தது, பொருளாதார நாகரீகம் சார்ந்தது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை அதில் வந்து பொருளாதாரமும் இருக்குது, பண்பாடு இருக்குது, அவர்கள் இயல்பாக செயல்படக்கூடாது என்கிற உள்நோக்கமும் இருக்குது. நான்காவது, பெண்ணை ஒரு உடலாக மட்டுமே பார்க்கிற உலகளாவிய ஆணாதிக்க மனோபாவம் இருக்குது. இது அவ்வளவும் பெண்களுடைய உடையில் இருக்குது. நீங்கள் வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும். ஆங்கில கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பெண்களுடைய உடை வந்து எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ஃப்ராக் வந்து கீழே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி கும்முன்னு இருக்கும். இடுப்பில் வந்து அந்த இவ்வளோ தான் இருக்கும். அது எப்படி தைக்கிறாங்க, அதுக்கு தான் தையர் கலைஞர்கள்னு பேர். நம்ம இதெல்லாம் யோசிப்போம். உடம்பு சின்னதாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ இடுப்பு மட்டும் பார்த்திங்கன்னா மிக இறுக்கமாக இருக்கும். அப்படி காமிக்க முடியுதுன்னா அதுக்கு வந்து அவங்க 8 பெட்டிக்கோட் போடுவாங்க. உள்ளாடை வந்து 8 உள்ளாடை போட்டு அதை வந்து இறுக்கி பெல்ட்டை போட்டு கட்டி அதுக்கப்புறம் இந்த கவுனை மாட்டினாதான் அது அப்படி நிற்கும். இது அங்கேயும் இருந்திருக்கு. பெண்கள் வந்து எப்படி உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் சில பயிற்சியெல்லாம் இருக்குது. ஆண்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காரணும், அது மாதிரி பெண்களும் கால் மேலே கால் போட்டு உட்காரணும். இதெல்லாம் அங்கே ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஊரில் தான் வந்து இன்னமே வந்து கால் மேலே கால் போடுறதெல்லாம் கலாச்சார பிரச்சனை. யார் முன்னாடி யார் போடுறது இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா? கால் மேலே அப்படிம்பாங்க. இதை நம்ம இது அப்போவே கேட்டிருக்காங்க. இதை தந்தை பெரியார் காலத்திலே வருது இந்த மாதிரியான கேள்விகள்லாம். அப்போ இதை சொல்லணும்ல. இப்போ உன் கால் மேலேயா போட்டாங்க? அவர் கால் மேலே போட்டாங்களா? அவங்க கால் மேலே அவங்க காலை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் நாம் அதில் பண்பாட்டு பிரச்சனையை பார்க்குறோம். அப்போ பெண்ணை இவற்றோடெல்லாம் இணைக்கிற இதில் இருந்து உங்கள் மனசுக்குள்ள இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். பெண்ணை ஒரு உடலாக பார்க்குறோம், ஒரு உயிராக பார்க்கல, அறிவாக பார்க்கல, நம்மோடு பிறந்த ஒரு மனித பிறப்பாக பார்க்கல, வெறும் உடம்பாக பார்க்குறோம். இப்படி பார்க்குறதுனுடைய ஆபத்து என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். அதில் இந்த வேறுபாடை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, சின்ன பெண் குழந்தைகள், நம்ம வந்து பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகழகாக சட்டை போடலாம். இந்த பசங்களுக்கு வெறும் ட்ரௌசரை தவிர ஒன்றுமே கிடையாது. ட்ரௌசர், சட்டை, டிஷர்ட். ஆனால் இப்போ 1 வயசு பையன் சொல்கிறான், முடியாது போ ஜீன்ஸ் கொண்டா அப்படின்றான். 1 வயசு பையன் வந்து ஜீன்ஸ் போடுறான். சரி, ஜீன்ஸ் இல்லாட்டியும் பேண்ட்டு போடுவான். முழுசாக உடை அணியணும் அப்படிங்கிறது 1 வயசு பையனுக்கு இருக்குது. ஆனால் 1 வயசு பெண் குழந்தைக்கு நம்ம என்ன உடை போடுறோம்? நம்ம எல்லார் வீட்லேயும் அழகுன்னு பேரில் எந்த பெண் குழந்தைக்காவது நம்ம முழுசாக உடை அணி வைக்கிறோமா? 1 வயசை விடுங்க, 2 வயசு பையனையும் பொண்ணையும் பாருங்கள், 4 வயசில் பாருங்கள், பள்ளிக்கூடம் சேர்ந்து போகிற யூனிஃபார்மில் பாருங்கள், 6வது தாண்டின உடனே அந்த குழந்தைகளுடைய இந்த பினோஃபார்ம்ங்கிற உடை, ஸ்கர்ட்டு,
ஷர்ட்டு, இந்த மாதிரியான உடைகள். இது வந்து அந்த குழந்தைங்களை எவ்வளவு தூரம் அவங்கள உடலை நினைச்சு கூனி குறுக வைக்கிற மாதிரியாக உடை. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணுங்கிறோம். இப்போ தான் வந்து கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில், குறிப்பாக நம்முடைய தமிழக அரசுகள் தொடர்ச்சியாக சில வழிகாட்டுதல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால பல பள்ளிகளில் இந்த சல்வார் கமீஸ்க்கு வந்துட்டாங்க, சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்படி அப்போ வளர்கிற வரைக்கும் இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? ஏன் நமக்கு அந்த கேள்வி வரவே இல்லை? இப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அந்த பெண்ணை, அந்த உடலை தெரியும்படியான உடையும், அந்த உடலை பற்றிய எண்ணம் எப்பொழுதுமே உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு குறுகிய வளையமும் சுமத்தப்படுவது எந்த காரணத்துக்காக? அதை விட்டு அந்த பெண் விட்டு விடுதலையாகி நிற்பாய் என்கிற அந்த வரிக்கு எப்படி வர முடியும்? இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அடுத்த ஒரு கேள்வி வருது. இந்த மனத்தடைகளை உடைப்பதற்கு பெண்கள் முன்வர வேண்டும். ஒன்று. பெண்கள் அல்லாதவர்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்று, முதல்ல பெண்களை வேற்று கிரக மனிதர்களைப் போல பார்க்கிற பழக்கத்தை நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டாவது, ஒருவருடைய நடவடிக்கையை அவர்களுடைய உடையை வைத்து மதிப்பிடுகிற தவறான போக்கை திருத்தி கொள்ளலாம். இப்படி உடை அணிந்தால் அவங்க நல்லவங்க, இப்படி தலை சீவினா அவங்க நல்லவங்க, இப்படி இருந்தால் அவங்க ஒழுக்கமில்லாதவங்க என்று இந்த ஒழுக்க வரையறைகள், நியதிகளோடு பெண்களை கட்டி போடுகிற அந்த திட்டமிட்ட கயமையிலிருந்து உங்கள் மனதை நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். மூன்றாவது, ஆண் பெண் உறவு என்பது உலகின் மிக அழகான இயற்கையான உறவு. அந்த உறவு என்பது வெறும் உடல் உறவு அல்ல. ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு, ஆணுக்கும் பெண்ணுக்குமான பழக்கம், ஆணும் பெண்ணுமாக இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை. இதிலிருந்தும் மாறுபட்டு எனக்கு ஆணே வேண்டாம், எனக்கு பெண்ணே வேண்டாம் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய தேர்வு. இன்றைக்கி வந்திருக்குல்ல, உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் பிரதம மந்திரியாக வரக்கூடிய ஒரு முதல் கே மினிஸ்டர், அதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. முதல்ல தேவாலயங்கள்லாம் தப்புன்னு சொன்னது, இன்றைக்கி வேட்டிகன் வந்து அதை அங்கீகரிக்குது. இப்போ இது சரியா தப்பா அதெல்லாம் எப்படி நாம் ஏற்றுக்கிறது? முடியாது, அவங்கள கொன்னே போடு அப்படின்னெல்லாம் நாம் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு தீர்ப்பு எழுதுகிற அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம். இப்படி வாழுகிற ஆணும் பெண்ணுமாக கலந்து வாழ வேண்டிய அன்பான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன்கள் இருக்கின்றன, மடியில் லேப்டாப்புகள் இருக்கின்றன. எத்தனை பேர் உங்கள் அம்மாவிடமோ அல்லது உங்கள் தோழியிடமோ இப்படியே உங்கள் லேப்டாப்பையோ செல்ஃபோனையோ ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க? நம்பிக்கை வேறு, ரகசியங்கள் வேறு. ரகசியங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த ரகசியங்களை தவிர்த்து நம் கையில் இருக்கிற ஒரு நோட்டு புத்தகத்தை போல பயன்படுத்துகிற ஒரு கருவியை நம்மை மிக நேசிக்கிற ஒருவரிடம் இதை பார் அப்படின்னு கொடுப்பதற்கு தகுதியானதாக அந்த டப்பாவை நம்ம வச்சுருக்கோமா? நாம் வச்சிருக்கிறது, குப்பை போட்டிருக்கிறது அந்த டப்பாவில் இல்லை, நம்ம மூளையில். நம்ம மூளையின் ஒரு வடிவம்தான் அது. அதில் உலகத்தில் எவ்வளவோ பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு கிடைக்கிற, அபரிமிதமாக கிடைக்கிற எந்த ஒரு வசதியையும் அது தகுதியில்லாததற்காக பயன்படுத்துகிற தவறான பழக்கம் இன்றைய இளைய தலைமுறையை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே போகுது. இந்த மன வக்கரத்திலிருந்து நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? நம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுக்கு யாரும் இன்னொருத்தர் வந்து நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன?
எதிரில் வர்ற பொண்ணை இடிக்காமல் போன்னு ஒருத்தர் சொல்லணுமா? நம்ம நகரங்களில் பார்க்குறோம், கிராமங்களில் பார்க்குறோம், சில பேர் இதுக்காகவே இப்படி அப்படியும் போயிட்டுருக்குறான். அந்த இடத்துல அவனுக்கு வேலையே இல்லை. இந்த பக்கம் நிற்கிறான் சாலையில், திடீர்னு அந்த பக்கம் போகிறான். எதுக்கு போனான்? எதில் 2 பெண்கள் வந்தாங்க, போனான். அங்கேருந்து திரும்பி வர்றான். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பேசாமல் இவனெல்லாம் கொண்டு போய் சீனா எல்லையிலையாவது போடலாம். போய் தாக்குப்பா, எதிரிகளையாவது தாக்கு. இங்கே நின்று இப்படி உன் வாழ்க்கையை வீணாக்குறியே. யோசித்து பாருங்கள், உங்கள் நண்பர்கள் அல்லது நீங்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள், இவர்கள்தான் பெண்கள் மீது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வன்முறையை செலுத்துகிறவர்கள். பெரிய கெட்ட நோக்கம்லாம் கிடையாது, அவன் மனசு அப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு இது சரியா தப்பான்னு புரிந்து கொள்ளுகிற அறிவு நிலையை தாண்டிய போதையில் அவன் இருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பெண் மீதெல்லாம் வன்முறையை செலுத்த குற்ற மனம் துணை புரிகிறது. இப்போ கொஞ்சம் திரும்பி யோசித்து பார்த்திங்கன்னா, நாம் சாதாரணமாக நினைக்கிற, பேசுகிற அல்லது பேச மறுக்கிற இந்த உடைக்கு பின்னால் நம்ம உடம்பை தான் ஒழிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திற்கு பின்னால் ஒழிக்கப்பட்டிருக்கிற இத்தனையும் சேர்ந்துதான் ஒரு ஆணுடைய வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய நாகரீகத்தை தீர்மானிக்கிறது. நாம் எல்லாரும் சொல்கிறோம் தந்தை பெரியார் அப்படின்னு. தந்தை பெரியாருக்கு முன்னாலும் பின்னாலும் இந்த நாட்டில் நாத்திகர்கள் இருந்திருக்காங்க, பகுத்தறிவாளர்களும் இருந்திருக்காங்களா இல்லையா? பெரிய நாத்தி தத்துவ வரலாறு இருக்குல்ல. புத்தர் இருந்திருக்கார்ல. பெரியார் என்ன சொல்லுகிறார்? இதைத்தான் புத்தன் சொன்னான். 3000 ஆண்டுக்கு முன்னால் புத்தர் சொன்னதன் ஒரு பகுதியைத்தான் வள்ளுவர் சொன்னார். புத்தர் சொன்னதன் இன்னொரு பகுதியைத்தான் வள்ளலார் சொன்னார். இதுக்கெல்லாம் ஒரு தத்துவ மரபுகள் இருக்குது. கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மொழி, இனம், இதெல்லாம் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் மற்றவர்கள் பேசா பொருளை பெரியார் பேசினார். அதுதான் பெண்களை பற்றிய சிந்தனை. பெண்களை பற்றி இந்த சிந்தனைகளை வெளிப்படையாக பேசியவர், எழுதியவர் பெரியார் மட்டும்தான். அதனால தான் வேறு எந்த பேர் யாருக்கு கொடுத்தாலும் பொருந்துமோ இல்லையோ, பெரியாருங்கிற பேர் வேறு யாருக்கும் பொருந்தாது. இந்த பெயரை, இந்த அடையாளத்தை அவருக்கு கொடுத்தவர்கள் பெண்கள். அந்த மாதிரி ஒரு டைட்டில். ஏன்னா இதை சிறியாரால் சிந்திக்க முடியாது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி பெண்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பெரியாரை படிக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி. இதுதான் கடைசியாக. தந்தை பெரியார் விதவை திருமணத்தை பற்றி எழுதுகிறார். விதவை திருமணம் பண்ணால் கற்பு போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் ஒரு பெண் விதவையாக வாழணும் அப்படின்னு ஒரு கட்டுரை, மிக ஆழ்ந்த அக்கறையோடு எழுதப்பட்ட கட்டுரை. அதை படிச்சுட்டு ஒரு பெரும் புலவர் என்ன பண்ணுறாரு, பெரியாருக்கு மறுப்பு எழுதுறார். அப்படி மறுப்பு எழுதும் பொழுது நீங்கள் வள்ளுவர் சொன்னதெல்லாம் பற்றி எடுத்து சொல்லி வாதம் பண்ணுறார். அப்போ தந்தை பெரியார் சொல்லுகிறார், அவருடைய கருத்தெல்லாம் போட்டு, கடைசியாக கற்பை காப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த விதவை திருமணங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு அவர் முடித்ததை போட்டு, அதுக்கு பெரியார் சொன்ன மறுப்புரை, ஆக இவற்றிலிருந்தெல்லாம் அந்த பெரியவர் அன்பர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு விதவை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்காவிட்டால்தான் அவளுடைய கற்புக்கு ஆபத்து, திருமணம் செய்து வைத்து அவளுடைய கற்பை காப்பாற்றுவது தான் நீங்கள் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று எழுதுகிறார். உடனே நம்ம நாட்டில் என்ன வரும், இந்த மாதிரி கருத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் யார் வேணால், யார் பொண்டாட்டி வேணால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லலை. ஆனால் 1944 ஒரு கேள்வி வருது. சில கேள்வியெல்லாம் நான் எதுக்கு இந்த கேள்விகளை போடுறேன்னா, உங்கள் மனசில் இந்த கேள்விகள் வேலை செய்யணும். 44 ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலெல்லாம் பெரியார் மேடையில் சொல்கிறதில்ல, சாதாரணமாக கூட்டத்தில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறதில்ல, மாநாடு கூட்டி தீர்மானம் போட்டு பதில் சொல்கிறார். அப்போ விவாகரத்து உரிமையை பற்றி பெண்கள் கேட்குறாங்க.
ஏன் விவாகரத்து பண்ணணும், நான் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு விவாதம் வருது. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, எதுக்கெல்லாம் விவாகரத்து பண்ணலான்னு ஒரு விளக்கம் இருக்குது. கணவருக்கு நோய் வந்துருச்சு, இல்லை அவர் அப்படி ஆயிட்டார் இப்படி ஆயிட்டார், பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, காணாமல் போயிட்டார் அப்படின்னா விவாகரத்து பண்ணலாம். ஆனால் பெரியார் கேட்டார், இதெல்லாம் இல்லைங்க, அவனுக்கு பைத்தியமும் பிடிக்கல, நல்லா தான் இருக்கிறான், ஆனால் இந்த பெண்ணுக்கு அவனை பிடிக்கல, அவனோட வாழ பிடிக்கல, அந்த பெண்ணு விவாகரத்து பண்ணலாமா கூடாதான்னு கேட்டார். இதை ஒரு ஆணுக்கு என்ன சொல்கிறோம்? ஏங்க அவனுக்கு பொண்ணு பார்த்தப்பயே பிடிக்கலைங்க, அப்பயே சொன்னானுங்க, அது பல்லும் பவுடும் பாருன்னா. நம்ம என்ன சொன்னோம்? அந்த பொண்ணு ஒல்லியாக இருக்குன்றான். அப்பா சொல்ல, டேய் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா நல்லா குண்டாயிடும்டா அப்படின்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கலைங்க, அவன் என்னங்க பண்ணுவான்? அதனால் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். இதையே ஒரு பொண்ணு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்குவீங்களா? இந்த கேள்விகளை எல்லாம் இப்போ இல்லை, 1944 கேட்டவர் தந்தை பெரியார். அப்படி கேட்டு தான் அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார். திருமணமான ஒரு பெண் அந்த கணவரை அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு திருமணம் செய்து கொள்ளலாம், அதை அவளுடைய உரிமை என்று சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ கணவருக்கு இப்போ மனைவியை பிடிக்கலன்னு சொன்னால் அவர் அடுத்த தெருவில் இன்னும் பிடிச்ச பொண்ணை வச்சுக்கலாமா இல்லையா? நம்ம பரம்பரையாக அதில் பெருமையெல்லாம் நிறைய இருக்கே நமக்கு. நம்ம தாத்தாக்களுக்கு பாடின ஒப்பாரியிலேயே, ஐயோ தங்க கொடை பிடிச்சி தளிக்கு நடந்து எங்கள் அப்பா நீ தடத்து மேலே போகையில் நீ தாசிக்கே விட்ட போனால் ஒரு தங்கரதம் கட்டலாமே, வெள்ளி கொடை பிடிச்சி வீசி நடந்து எங்கள் அப்பா நீ வீதி வழி போகையில் நீ வேசிக்கே விட்ட போனால் ஒரு வெள்ளிரதம் கட்டலாமே. இதெல்லாம் வந்து ஒப்பாரி பாட்டு, பெருமை அவருக்கு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா தெருவில் வந்தார்னா திண்ணையில் உட்காந்துருக்கிற பொண்ணுலாம் எந்திரிச்சு உள்ளே போயிடும், அவ்வளோ நல்லவர். அது அப்படியே பரம்பரை பெருமையாக வேற சொல்லுவாங்க. அப்புறம் டேய் நீ அவரு பேரண்டா. நண்பர்களே, இதெல்லாம் கேட்டு யாராவது ஏமாந்துடாதீங்க வாழ்க்கையில். இப்படி சொல்கிறவங்க யாருமே நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க. எங்கள் தாத்தா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? தாத்தா கொலகாரன்னு அர்த்தம். எங்கள் பெரியப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா அப்படின்னா அவர் வந்து ஜெயிலில் இருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லவங்களை வழிகாட்டி நல்ல திருந்துறதுக்கு வழி சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவர்களுடைய ஒழுக்கக்கேடுகளை கூட பெருமையாக பேசுகிற ஒரு சமூகத்தில் ஆண்களுக்கு இதெல்லாம் வழி இருக்குது, பெண்கள் அப்படி கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க? தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டுருவாங்க. வேறு வழி? அது சரியா? அந்த நெருக்கடிக்கு ஏன் அந்த பொண்ணை கொண்டு போனீங்க? முடியல பிடிக்கலைன்னா விவாகரத்து பண்ண விடு அப்படிங்கிறத இப்போ சொன்னால் கூட என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தான் இருக்குமே. 1944 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களாம் தான் காலத்தை வென்ற சிந்தனையாளர்கள்னு ஏன் சொல்கிறோம்? இன்னும் 300 ஆண்டுகளுக்கு பெரியார் பேசப்படுவார் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? இந்த சிந்தனை சென்ற நூற்றாண்டில் வேறு யாரும் சொல்லலை, கடந்த 3000 ஆண்டுகளில் யாரும் சொல்லலை. அங்கே இங்கே சொல்லுவாங்க, கவிஞர்கள் சொல்லுவாங்க, பாரதியார் பாடினார், நிறைய பாரதியார் கவிதைகள்லாம் சொன்னாங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். அவர்கிட்ட போய் ஐயா இப்படியெல்லாம் இப்போ ஒப்பாரி பாட்டு தாலாட்டு பாட்டெல்லாம் பாடினா தாலாட்டுன்னு ஆரம்பித்தாலே கல்யாணம் தானேங்க. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தாலாட்டுன்னு ஆரம்பித்தா அவன் மாமன் பொண்ணு கொடுப்பாரு, மாமே சீர் கொடுப்பாரு, பொண்ணுக்கு இருந்தால் உங்கள் அத்தை மகன் வருவார், அப்படி தான் பாடுறாங்க. அந்த தாலாட்டுகளில் வந்து பகுத்தறிவு தாலாட்டு இல்லையே, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பாட்டையே சொல்ல முடியலையே. ஆனால் பாட்டு வேணும்ல குழந்தைக்கு. குழந்தை என்ன பாட்டு, இந்த பாட்டு குத்துப்பாட்டு போட்டால் தான் குழந்தை கேட்டுச்சா? அது கேட்க நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி பாட்டு வந்து நல்லா வேணுமே அப்படின்னு குத்தூசி குருசாமி அவர்கள், குஞ்சிதம் குருசாமி அவர்கள் கேட்டபோது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி கொடுத்த அந்த பாடல்தான் நம்ம எல்லாம் பெண்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே,
மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, புண்ணில் சரமிடுக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டழிக்க வந்தவளே, நாய் என்று பெண்ணை நவில்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே, தெய்வீகத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவே, சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி கண்ணுறங்கு நகைத்து நீ உறங்கு அப்படின்னு ஒரு தாலாட்டு பாடினாங்க. இதெல்லாம் இலக்கியத்தில் கிடைக்கும், கவிதைகளில் கிடைக்கும். வாழ்க்கையில், சமூகத்தில் உங்கள் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த அதிர்வலைகளை உண்டாக்குகிற கலகக்குரல், புரட்சி குரல், அந்த குரலை இந்த நாட்டில் இவ்வளவு வலிமையாக பெண்களை சிந்திக்கும்படியாக எழுப்பியவர் பெரியார். அதனால் நீங்கள் பல தடைகளை உடைக்கணும். அதில் முக்கியமான தடை பெரியாரை படிக்கிறதுல இருக்கிற தடை. அது பழைய தமிழ் தான். அது வாரா அவர்கள் சொல்லுவார், அவருக்கு கமா ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் கிடையாது, அவர் எழுதிக்கிட்டே போவார். அவர் சொல்ல வர்றதை சொல்லி முடிக்கணும். அவருடைய சிக்கனமெல்லாம் மற்றதில் வெளிப்படையாக பேச்சு எழுத்து அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் பெரியாரை படித்து, குறிப்பாக பெரியாரின் பெண்ணுரிமை சிந்தனைகளை படித்தால் அது பெண்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு எதிர்கருத்தையும் மனத்தடையின்றி புரிந்து கொள்வதற்கிற மனப்பயிற்சியை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவில் இந்த வாய்ப்பில் உங்களோடு பல்வேறு கருத்துக்களை உண்மையிலேயே உடைத்து பேச வாய்ப்பளித்த அண்ணா நூலகத்திற்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அன்பிற்கினிய வாசகர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது கலந்துரையாடல் நேரம். பொதுவாக திருமணம்ங்கிறத பொறுத்த வரைக்குமே குடும்பங்கள், திருமணம் ஜனநாயகமாகணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா அதை ரொம்ப நாள் நீங்கள் காப்பாற்ற முடியாது. அது மாதிரி எல்லாமே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையில் ஒரு பெண்ணை இந்த மாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அல்லது இவங்க இன்னார் மனைவி அப்படின்னு காட்டுகிற ஒரு சின்னமாக தான் தாலி இருக்குது. அப்படி எந்த சின்னமும் ஆணுக்கு கிடையாது. இப்போ ஒரு ஆண் போகிறாருன்னா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அது தெரிவிக்கப்படுகிற சின்னமாக இருக்கணும். அதை சார்ந்து அவளுக்கு மதிப்பு கிடைக்கும் அல்லது பாதுகாப்பு கிடைக்கும்னா அப்போ அதை அணியாத பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, இருக்காதுங்கிறது தான் செய்தி. ஆகையினால இப்படிப்பட்ட தேவையும் இல்லாத அந்த பெண்ணை ஒரு ரெண்டாந்தரமாகவும் அடிமையாகவும் ஒருவருடைய உடைமையாகவும் காட்டுகிற எந்த சின்னமும் தேவையில்லைங்கிறது தான் தாலிக்கும் உரியது. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஸோ கொஸ்டின் கேட்க யாரும் கோச்சிக்காதீங்க. கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்கள். இல்லை எனக்கு என்னமோ அந்த இறை நம்பிக்கையை முற்றிலுமாக அழிந்தால் தான் ஒரு பெண்ணுரிமைன்றதே சாத்தியம்னு தோணுது எனக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, மதத்தில் இருந்தால். இதே இங்கே ஐரோப்பா கண்டங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுன்றதுனால நிறையா ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, அறிவியல் துறையில் நான் ஃபிசிக்ஸ் நான் ஆக்சுவலாக. ஸோ நிறைய அது ரிலேட்டடாக வரலாறுகள்லாம் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, நோபல் ப்ரைஸே அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. நிறையா மறுக்கிறது, அவங்களோட ஆராய்ச்சிகளை பெண்ணுன்றதுனால அங்கே நிராகரிக்கப்படுறாங்க ஏகப்பட்ட பேர். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைலாம் மாறி அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நாத்திகர்கள் தான். ஒரு 60-70% மேலே நாத்திகர்கள் தான். இப்போ அதனால் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களோட இனவெறி இருந்தது, மொழி வெறி, ஏகப்பட்ட வெறியெல்லாம் இருந்தது அவங்களுக்குலாம். இப்போ நல்லா போர் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நாகரிகமாக இருக்காங்க. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, பெண்ணியமோட எனக்கு என்னமோ மதங்கள் ஒழிந்தால் தான் எல்லாமே இது எல்லாமே சாத்தியம்னு தோணுது. நன்றி. உங்கள் பேர்? தமிழ்குமரன். தமிழ்குமரன். அதாவது இறை நம்பிக்கை ஒழிந்தால்தான் பெண் விடுதலை சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு கருத்து தான். அது உண்மை அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இறை நம்பிக்கை அல்லது மறுப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு தனி மனிதருடைய தத்துவ புரிதல் சார்ந்த அறிவு. ரெண்டுக்கும் ஒரு கோடு தான் வித்தியாசம். ஆனால் பெண்ணை மதிப்பது அல்லது பெண் உரிமையை மதிப்பது என்பது இறை மறுப்போடு வருவது அல்ல. இறை மறுப்பாளர்கள் பல விஷயத்தையும் மறுக்கிற மாதிரி
இதையும் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, ஒருவர் இறை மறுப்பாளராக இருப்பதனாலேயே அவர் பெண்ணை மதிப்பவராகவும் பெண்ணுரிமையை மதிப்பவராகவும் இருப்பார் என்பது சரியில்லை. அது சரியான கருத்தல்ல. ஆனால் இறை நம்பிக்கை மதம் என்பதும் பெண்ணுக்கு எதிரான பல கோட்பாடுகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து இப்போ நம்ம விடுவிக்கணுங்கிறது ஒரு கருத்து புரட்சி, அது ஒரு கருத்து பரப்பு, அவ்வளோதான். ஆனால் அதனால் மட்டுமே இது நடந்துடும் அப்படிங்க. இது ஒரு தனி தேர்வு. இதில் பாஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். ஆகையினால் அதுக்கு இறை மறுப்பு என்பது ஒரு வழியாக இருக்கலாம், அது மட்டுமே தீர்வல்ல. இந்த 2 செய்தி ஐயா சொன்னாங்க. ஒன்று மேடம் கியூரிக்கு அப்போவே நோபல் பரிசு கொடுத்தாங்க 1930ன்னு. ஆனால் அந்த செய்தி உண்மைதானே தவிர, அவர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதெல்லாம் வராது, அதுவும் ஆங்கிலேயர்களிடம் அந்த சிந்தனை நிறையவே உண்டு. பெண்கள் இப்போ ஜனாதிபதியாக ஒரு பெண்ணை ஏற்றுக்கிறதுல இன்னமும் அமெரிக்கர்களுக்கு மனத்தடை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப்பை கூட ஏற்றுக்குவோம், ஆனால் ஒரு பெண்ணை ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் மனத்தடை இருக்குது. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் அவங்க தோற்ற நிலைமை அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த துப்பறியும் கதைகள்லாம் வரும், நம்ம காமிக்ஸ்லலாம் படிச்சிருப்போம். அப்போ பழைய கதை ஜானி ஸ்டெல்லா அப்படியெல்லாம் வரும். இந்த அவங்களுடைய எல்லா துப்பறியும் கதைகள், டிடெக்டிவ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் துப்பறிகிற அந்த நிபுணராகவும் பெண் அவருடைய செக்ரட்டரியாக மட்டும்தான் இருப்பாங்க. எதுலேயுமே அந்த பாஸ் அப்படின்னா அது ஒரு கற்பனைக்கு எட்டாத இந்த மாஸ்டர் ஆஃப் தி கேம் அந்த மாதிரி கதைகளில் தான் அது காண்பிக்கப்படுமே தவிர நடைமுறையில் ஏற்றுக்கிற மனநிலை இன்னமே அவங்களுக்கு வரல. ஒன்று ஐயா. ரெண்டாவது என்னை கேட்ட கேள்வி ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத பற்றி. இந்த கோடுகளையெல்லாம் உடைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொதுவாக இப்போ கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா கல்வி நிறுவனங்களுக்கென்று ஒரு ஒழுங்குமுறை அது அந்த கல்வி நிறுவனத்திற்கு தேவையாக இருக்குது. நிறுவனமயமான எல்லாவற்றுக்குமே சில ஒழுங்குமுறைகள், இலக்கணம், அந்த அடிப்படையில் அவங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் ட்ரெஸ் கோட் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு யார் வேண்டுமானால் தண்டல்காரனாக மாற முடியும். இப்படி தான் உடை அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது இந்தியாவில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, வட மாநிலங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியாக சமூகத்துக்கு வைக்கிற ட்ரெஸ் கோட் என்பது சண்டியர்களைத்தான் உருவாக்கும், அது சரியில்லை. நம்ம தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரியெல்லாம் கோட்பாடு வருதுன்னு சொன்னால் அந்த சமூகத்தில் அது பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் இல்லாத ஊரில் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பரத்தையர் ஒழுக்கம்னு இருக்குது, படிச்சிருக்கீங்களா? இந்த பரத்தையர் ஒழுக்கம்னா பரத்தையர்கள் எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது இல்லை. தலைவன் என்பவன் பரத்தையிடம் சென்று விட்டு திரும்பி வருகிறான், அதுக்கு பேர் பரத்தை ஒழுக்கம். பரத்தையர் வீதிகள் நம்ம தமிழ் இலக்கியங்களில் தேடி பார்த்திங்கன்னா பத்தினி தெருக்களும் பரத்தையர் தெருக்களும் சமமாக இருக்குது. ஆக ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தமிழ் சமூகம்னு இல்லை, இந்தியாவில் எல்லா சமூகத்திலும் சொல்லப்படுறது. ஏன்னா எந்த சமூகத்திலும் அத்தகைய ஒரு வாழ்க்கை முறை இல்லை. ஆண்கள் எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணலாம், அல்லது எத்தனை கல்யாணம் தானே பண்ணக்கூடாது, அடுத்து என்ன வார்த்தை வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம ஒழுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட சமூகத்தில் இப்போது இந்த சரிகா ஷாங்கிற ஒரு பெண் ரேகிங்கில் போய், ரேகிங்னு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் அந்த பெண்ணை அவங்க தொட போய் அந்த பெண் இறந்து போயிட்டாங்க, உருண்டு போய். அப்படி நடந்த உடனே தான் அந்த சட்டம் வந்துச்சு, பெண் சீண்டல்களுக்கு எதிரான ஒரு சட்டம். எல்லா கல்லூரியிலையும் ரேகிங் நடக்கும். ஆனால் இந்த நாவரசு கொலை அப்படின்னு ஒன்று அப்படியே நம்மளெல்லாம் உலுக்கிருச்சு. ஒரு கல்லூரி மாணவரை கையை காலை தனித்தனியாக கழட்டி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு சட்டம் வருது. அப்போது எப்போ இந்த மாதிரியான பஞ்ச் டைலாகு
இந்த மாதிரி கோட்பாடெல்லாம் வருதுன்னா அப்போ சமூகத்தில் அதுக்கு எதிரான நிலை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். தமிழ் சமூகம் வந்து ஒரு சிறந்த சமூகம். நிறைய அறிவு நம்மிடம் இருந்திருக்கு, அறிவியல் நம்மிடம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து தேடி எடுக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொன்னதெல்லாம் அறிவியல் தான், நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அப்போ சொன்னோம் அப்படின்னு வந்து ஒரு தேவையில்லாத பெருமையை வந்து நம்ம இன்றைக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் வரக்கூடிய சில சிந்தனைகள் தான் இதெல்லாம். அதாவது வாழ்கா முதல் கங்கை வரை வந்து தோழர் ஓவியா அவர்களை மட்டுமல்ல, முதல்ல இந்த வரலாறு படிக்க தெரிஞ்ச அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்திய நூலாக அது இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதை விடவும் கூட நாவலாக இலக்கியம்னு படிக்கும்போது அன்னை வயல், அந்த இது ரஷ்ய நாவல், அதுவும் அதில் வந்து மகன் வந்து போருக்கு போயிட்டாரு, அந்த மகன் திரும்பி வருவார்னு சொல்லி சிங்கிஸ் ஐத்மாத்தவ் எழுதிய அந்த கதை பெரிய கதை. அந்த அம்மா வந்து அந்த கிராமத்தில், அந்த ரஷ்யாவில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அப்போ மகன் வந்து போர்க்களத்துலேருந்து இந்த பக்கம் போகிறான், அவனை வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அந்த பையன் வந்து நான் இந்த நாளில் போவேம்மான்னு சொல்கிறான். ஆனால் எங்கேருந்து வரான், எந்த ரயிலில் போகிறான் எதுவும் தெரியாது. அந்த அம்மா வந்து அந்த 2 பிளாட்ஃபார்முக்கு நடுவில் நின்றுக்கிட்டு, ஒரு ரயில் இப்படி போகும், இன்னொரு ரயில் அப்படி போகும். இந்த ரயிலுக்கு ஓடுவாங்க, திருப்பி அந்த ரயிலில் வந்து பார்ப்பாங்க. இதுக்கிடையில் அவங்க தாண்டி போகிற ஒரு ரயிலில் அவங்க பையன் போவான். அந்த பையன் வந்து அந்த தொப்பியை எடுத்து ஆட்டிட்டு அந்த தொப்பியை இப்படி வீசிடுவான். அந்த தொப்பியை வந்து அந்த அம்மா வாங்கி அப்படியே அவங்க வந்து நெஞ்சோடு அணைச்சிக்குவாங்க. இதெல்லாம் வந்து படிக்கும்போதே அப்போ வந்து ரொம்ப ஏன்னா ஒரு பொது நோக்கத்துக்காக இப்படியெல்லாம் படிக்கும்போது நல்ல இலக்கியம் அந்த மாதிரியான உணர்ச்சிகள்லாம் ஏற்படும். எனக்கு வந்து வாழ்க்கையை மாற்றியது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல் சொல்லணுன்னா ரொம்ப சின்ன நூல் தான். இனி வரும் உலகம், தந்தை பெரியாருடைய அது ஒரு பேச்சு. அந்த பேச்சு வந்து அவரே ரொம்ப ஒரு கவிதை மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசியதை கேட்டு அண்ணா அவர்கள் குறிப்பெடுத்து அதை அப்படியே எழுதியிருக்காரு. நீங்கள் தந்தை பெரியாருடைய சொற்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கியத்தரமான சொற்களை பயன்படுத்துவார். அந்த சின்ன புத்தகம்தான், ரொம்ப இலக்கியத்தரமாக இருக்கும். அந்த நூலுடைய ஆரம்பமே எப்படி இருக்கும்னா, இனி வரும் உலகத்தில் நாணயம் பணம் என்பது இருக்காது, வெறும் அட்டைகள், கணக்கு எண்கள், இதுலேயே வந்து நீங்கள் எல்லா வியாபாரத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இனி வரும் உலகத்தில் பணம்ங்கிறது இருக்காது. அடுத்தது எல்லாம் அறிவியல் வளர்ச்சி இருக்கும். பயணம் வந்து பெரும்பாலும் ஆகாய மார்க்கமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய தொப்பியிலும் செய்தி கேட்கிற கருவி இருக்கும். ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லாத தந்தி சாதனம் இருக்கும். உலகத்தில் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தின் பல மூலைகளுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு அறிவியல் வளர்ந்துவிடும். இது எல்லாமே எனக்கு வந்து அப்போ படிக்கும்போது இந்த நாஸ்ட்ரடாம்ஸ் அப்படியெல்லாம் தோணும். அப்படி இல்லாமல் பொதுவாக அறிவோடு சிந்திக்கிறவங்க இதெல்லாம் வளர்ச்சி என்னென்ன வந்திருக்கு அப்படி இது வந்து எனக்கு இன்டர்நெட் வந்தப்போ இந்த 4-5 வரிகளும் எனக்கு ரொம்ப வியப்பை கொடுத்தது. இந்த அளவுக்கு வந்து அவர் யோசிச்சிருக்காரு அறிவியல் ரீதியாக. அதே மாதிரி அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறார், திருமணம் என்பது இல்லாமல் போகும்னு சொல்கிறார். ஆணும் பெண்ணும் ஒத்த அன்பினாலும் காதலினாலும் சேர்ந்து வாழ்வார்களே தவிர கல்யாணம் என்கிற புனிதத்திற்காகவோ கட்டாயத்திற்காகவோ வாழ மாட்டார்கள். எவ்வளோ ஒரு உயர்ந்த சேர்ந்து வாழ்வார்கள்னு சொல்கிறார். கண்டிப்பாக. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்புக்காகவும் காதலுக்காகவும் வாழ்வாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும். இன்னொன்று அதுவும் இன்னும் வரணும். அவர் அவர் ஏன் இதை மற்றதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு சிந்தனையாளர்.
ஆனால் அவர் பெரியார் அப்படிங்கிறத அதில் ஒரு வரி வரும். இதெல்லாம் வந்து அறிவியல் மெட்டீரியலிஸ்டிக் டெவலப்மெண்ட். கடைசியாக சொல்லுவார், சமூகத்தில் ஒரு தனி மனிதனுக்கு துன்பம் வந்தால் அதை சமூகம் தனக்கு வந்ததாக நினைக்கும். இதுதான் அவர் காண விரும்பிய உலகம். இந்த அறிவியல்லாம் வந்துருச்சு, ஆனால் இது எப்போ வரும்? இதற்கு அவர் ஒரு உதாரணமும் சொன்னார். எப்படின்னா, உடம்புல வந்து நமக்கு கை வலிக்குது, கண்ணு வலிக்குது, நாசிக்கு வலிக்குது, நயனத்திற்கு இந்த சொற்களையே பயன்படுத்துவார். நாசிக்கு வலித்தாலும் நயனத்திற்கு வலித்தாலும் கையில் வலி வந்தாலும் எனக்கு வலிக்கிறது என்று சொல்லுவதைப் போல சமூகத்தில் எந்த ஒரு தனிமனிதனுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அதை சமூகம் தனக்கு வந்த துன்பமாக கருதும் அப்படின்னு சொன்னார். அந்த வளர்ச்சியை நோக்கி இந்த சமூகத்தை ஒரு படியாவது நாம் அழைத்து சென்று விட்டால் அதுவே பெரிய வெற்றி என்று என்னை நினைக்க வச்சது அந்த இனிவரும் உலகம்தான். நன்றி. எந்த அளவுக்கு இந்த ஃபெமினிசமில் வந்து ட்ரூத் இருக்குது, அயோட்டா இருக்குது, லைக் வில் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். லைக் ஃபீமேல்ஸ் வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்கன்னு ஜென்ரல் லைக் மூவிஸ், பாலிவுட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த காலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து இந்த ஐட்டம் சாங் அந்த மாதிரி அந்த அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க. அந்த வசனங்கள் வரிகள் எல்லாமே ரொம்ப ஆபாசத்துக்குரியமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த பெண்ணியவாதிகள்ன்ற அவங்க வந்து எந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரில இந்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரி ஸ்டெப்பு. அது போக நெக்ஸ்ட்டு உண்மையாலே பெண்களுக்காக உழைக்கிற இப்போ உங்களை மாதிரி எங்கள் அம்மாவும் நம்ம அனைவரும் வீட்டில் கனவுகளை சதைச்சிட்டு நம்மளுக்காக வாழ்ந்திருக்க நம்ம அம்மாக்கள் மாதிரி நம்ம பாட்டிகள் மாதிரி அவங்களுக்குன்னு சில உரிமைகள் கிடைக்க, சில அவங்களோட வாழ்க்கை முறையை உயர்த்துறதுக்கு, இல்லை இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் அப்போ அவங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்குற மாதிரி அது மாதிரி ஏதாவது ஃபெமினிசம் ஆக்டிவிஸ்ட் ஏதாவது உருப்படியாக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா அந்த மாதிரி சில கோயில்களுக்கு செல்றதும் எந்த ஆடையை பிடிச்ச ஆடையை அணிவேன் காட்டுவேன் அப்படின்னு இப்போ போராடுறதுக்கு மட்டும்தான் அந்த ஃபெமினிசம் ஆக்டிவிஸ்ட் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போராடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரோஜனமான விஷயத்துக்காக இந்த பெண்ணியத்துக்காக வந்து பெண்கள் சமுதாயம் முன்னேறன்றதுக்காக போராட்டமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபெமினிசம்ன்றது உண்மையாலே ஒரு மூமெண்ட்டாக, அதுக்கு ஏதாவது ஃப்யூச்சர் இருக்குதா? அதுக்கு செகண்ட் வந்து ஏன்ஷியன் லைக் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன்லாம் படித்தா அந்த 12,000 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தா வந்து சரியாக இப்போ ஆண்கள் இந்த வேலை பண்ணணும், பெண்கள் இந்த வேலை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இவங்களும் வேட்டையாடுவாங்க, அவங்களும் வேட்டையாடுவாங்க, அது போக வேலைகளை சமமாக பங்கிட்டுக்கிட்டாங்க. ஸோ வந்து ரெண்டு பேரும் கலந்து தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க, கலந்து தான் வாழ்ந்தாங்க. ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து வந்து இந்த வேலைகள்லாம் பெண்கள் செய்யக்கூடாது, இந்த வேலைகள் மட்டும்தான் பெண்கள் தான் செய்யணும், இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு பெண்கள் ஆசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எப்படி எந்த காலகட்டத்தில் வந்து ஒரு துணிப்பு ஏற்பட்டது பெண்கள் மேலே? செகண்ட். ஸோ தேர்டு வந்து டைவர்ஸ். டைவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், ஏற்றுக்கிறது அவங்கவுங்களுக்கு மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க, கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இந்த சுச்சுவேஷனில் வந்து இப்போ எல்லா வீட்லேயும் லைக் சண்டை இருக்கும், சின்ன சண்டை இருக்கும், பெரிய சண்டை இருக்கும். ஸோ சின்ன சண்டையில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலிஸே வந்து போகிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மெச்சூரிட்டியும் இன்டெலிஜென்ஸும் வந்து இந்தியன் சொசைட்டிக்கும் இல்லை வேர்ல்டு சொசைட்டிக்கு என்றைக்குமே வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் ஆகும். ஸோ சும்மா அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா நம்ம சின்ன சண்டைக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறது வந்து ஒரு பெரிய இன்னொரு கேவாஸ் தான் க்ரியேட் பண்ணும் வேர்ல்டில், வந்து ஆர்டர் ஒன்றும் க்ரியேட் பண்ணது. இன்னொன்று வந்து லைக் இஃப் ஆஃப்டர் மேரிட் இஃப் த பீப்புள் ஹேவ் சைல்டு, ஸோ அவங்க ஒரு விருப்புக்காக அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை இப்போ டோட்டலாக நாசமாக போகுது இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்? ஸோ இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா ரொம்ப நான் தேங்க்ஸ். உங்கள் பேர்? நந்தகுமார். சரி, நிறைய கேள்வி கேட்டீங்க, நான் எல்லாத்தையும் நினைவில் வச்சு சொல்கிறேன்னான்னு பார்த்துக்கோங்க, ஏதாவது விட்டு போயிட்டு அப்புறம் சொல்கிறேன். முதலாவது பெண்ணியம், ஃபெமினிசம் அப்படிங்கிறது உலகம் பூராவுமே சிறு சிறு குழுக்களால் நடத்தப்படுகிற ஒரு இயக்கம்தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எண்ணிக்கையில் பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு அழைப்பு விடுத்தாங்கன்னா அதில் உடன்படுற பெண்கள் போய் அந்த போராட்டத்தில் நிற்பாங்க. ஆனால் இந்த இயக்கங்களை நடத்துகிறவங்க எங்கேயுமே ஒரு குறுகிய எண்ணிக்கையில் இருக்கிற சிந்தனையாளர்கள் தான். அவங்க சொல்கிறது வந்து நமக்கு திடீர்னு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும், அல்லது சில அனுபவங்களை நம்ம பார்க்கும்போது தான் இதனாலெல்லாம் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியும். இப்போது என்ன வந்து நான் அவங்களுடைய தரத்தில் வைத்து நான் என்னை ஒரு ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க அந்த ஃபெமினிஸ்ட்டுகளுடைய கராரான அந்த அணுகுமுறை எனக்கு கிடையாது. ஆனால் அவங்களாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை பேசுகிறேன். இது அவங்களாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்படி இதை பேசுகிறேன்.
அதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. ஏன்னா கான்செப்டுகளை உருவாக்குறவங்க வந்து எப்பயுமே ஒரு சராசரியான மக்களுக்கு புரிகிற மாதிரி ஜனரஞ்சகமாக அவங்களுக்கு பேச தெரியாது, ரொம்ப தீவிரமாக தான் பேசுவாங்க. அப்படி தான் அது நடக்கும். அது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் எல்லா இயக்கங்களுக்குள்ளேயும் இந்த பெண்ணிய சிந்தனையாளர்கள் ஊடுருவாங்க. இந்த சிந்தனை இப்போ ஒரு மற்ற கட்சியில் இருக்கிற மகளிர் அணியில் இருக்கவங்களுக்கு வரும், அவங்கள்ட்ட அதை பேசுவாங்க. அப்போ அவங்க வந்து கேட்பாங்க, ஏங்க நீங்கள் இடஒதுக்கீடெல்லாம் கேட்குறீங்க, கட்சியில் நீங்களே கொடுக்கலாமே, இதுக்கு எதுக்கு சட்டம் வரணும் அப்படின்னு ஏன் நீங்கள் உங்கள் தலைவரை கேட்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க கேட்க வைப்பாங்க. இது இப்படி செயல்படுகிற ஒரு அமைப்பு தான். ஆகையினால இது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டாக வரணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, அது ஒரு தத்துவம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் செயல்படுத்த போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டில் போய் மெம்பர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை சார்ந்த உங்களை சூழ்ந்திருக்கிற பெண்களுடைய உரிமைகளை பற்றி பேசும் பொழுது நீங்கள் ஃபெமினிஸ்ட் தான். அப்படி தான் நம்ம உருவாகிறோம். இதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தனியாக வரணும்னு அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த உடம்பு இது உடைய போடுறது காட்டுறது அந்த மாதிரி சொற்களே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அவங்க வந்து அது நம்முடைய இதெல்லாம் நம்ம மனசில் தேங்கி இருக்கிற கருத்தினோட அதனால் வெளிப்படுறது. இப்போ அந்த மாதிரி போடுறவங்க யாரும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஃபெமினிசம்னா தெரியுமான்னு. ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு மொழிப்பற்று பற்றி, இப்போ நான் பேசுகிறேன் பாரதிதாசனை பற்றி, நீங்கள் இன்னும் நல்ல இன்றைய கவிஞர்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நான் வந்து தமிழர் அல்லது நான் ரொம்ப மொழியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தெருவில் போகிற ஒரு சோன் பப்படிக்காரனை போட்டு அடித்தார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என் மொழியை காப்பாற்றுறேன், இவன் வந்து ஹிந்திக்காரன் இங்கே வந்துட்டான் அப்படின்னு ஒரு சோன் பப்படிக்காரனை அடிக்கிறா. அதை வந்து நீங்கள் அவரை பெரிய மொழி காவலர்னு எடுத்துக்குவீங்களா? அவருக்கு அந்த அறிவு இருக்கா? அப்படி இல்லை. அது மாதிரி இந்த பெண்கள் வந்து அவங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கவும் இல்லை. அவங்க யாராவது நாங்கள் ஃபெமினிஸ்ட் அதனால் நான் அப்படி போடுறேன்னு நான் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் சொன்ன ஓவியாவை பற்றி நண்பர் கேட்டார். அவங்க கலந்துக்கிட்ட ஒரு விவாதத்தில் நிறைய பெண்கள்லாம் ரொம்ப மாடர்ன் கேர்ள்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆனப்புறம் இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு சிக்னல் லைட் மாதிரி வருவாங்க. அது வரைக்கும் ரொம்ப மாடர்னாக தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் இன்னும் என்ன கேட்பாங்கன்னா, அந்த விவாதத்தில் கேட்குறாங்க, தாலி எங்கள் வீட்டிலலாம் கட்டாயமே கிடையாது, நாங்கள்லாம் விரும்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போது ஓவியா கேட்டாங்க, ஓ நீங்கள் எல்லாம் அதை நம்புறீங்களான்னு கேட்டாங்க. நீங்கள்லாம் விரும்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலைன்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? ஒரு சின்ன சோதனை, நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இது இப்போ பிடிக்கலை, நான் கழட்டி வச்சிட போகிறேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம்தான் இது உங்கள் சாய்ஸா இல்லை உங்களுக்கு திணிக்கப்பட்டதான்னு உங்களுக்கு தெரியும்னாங்க. அந்த மாதிரி விவரம் தெரியாதவங்க அது எப்படி நம்மளே பெற்றோரே வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த சின்ன பிள்ளைங்க 10 வயசு 12 வயசு குழந்தைங்கள கடையில் போய் பெற்றோர் அப்பாவும் போகிறாரு அம்மாவும் போகிறாங்க, பார்த்து வாங்குறாங்க. முதுகு இன்னும் கொஞ்சம் தெரியணும், வயிறு தெரிகிற மாதிரி இருக்கணும், கையை காணோம் கழுத்தை காணோம் வயிற்றை காணோம் முதுகை காணோம். நான் பெண்கள் கல்லூரியில் பேசும்போது கேட்பேன், ஏம்மா இதெல்லாம் பண்ணுறீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஆண்கள் எப்பயாவது லெகிங்ஸ் மாதிரி உடை போடுவாங்களான்னு கற்பனை பண்ணி பாருங்கன்னொடனே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது தங்கள் உடம்பை எப்படி அவங்க கௌரவமாக வச்சுக்கணுங்கிறது. ஆனால் நம்மளை மட்டும் வந்து நீ ஆணுக்கு பிடிச்ச மாதிரியே உடுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் தான் வசதியான உடை அப்படின்னு பார்த்தா ஒரு சுடிதாரோ சல்வார் கமீஸோ பேண்ட்டோ எல்லாமே வசதி தான். ஆனால் இதையெல்லாம் தவிர இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பெண்கள் கல்லூரியில் பேசுகிறோம். இதெல்லாம் வந்து அந்த பெண்களோடு நம்ம உரையாடுகிறது. அவங்க சொல்கிற பதிலிருந்து நாங்கள் நிறைய செய்திகளை தெரிஞ்சிக்கவும் செய்கிறோம். அப்படி தான் இதை நம்ம கொண்டு போக முடியுமே தவிர அவங்கள வந்து அப்படி கண்டிக்கிறதன் மூலமோ திட்டுறதன் மூலமோ அதை சரி செய்ய முடியாது. அதே போல் நீங்கள் டைவர்ஸ் பற்றி கேட்டீங்க.
குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு, கண்டிப்பாக குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அவசரப்பட்டு நீங்கள் விவாகரத்துங்கிற உரிமையை பற்றி பேசும் பொழுது அதை என்ன காரணத்துக்காக வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்குறாங்க, அவசரப்பட்டு வாங்குறாங்க, அதை அப்போ பேசக்கூடாது. முதல்ல இதுக்கான உரிமை ஒருத்தருக்கு இருக்குதா இல்லையா? இப்போ ஒரு ஸ்டேட்டுன்னு உருவாகும் போது மத்திய அரசினுடைய உரிமைகள் என்ன, மாநில அரசினுடைய உரிமைகள் என்ன சட்டத்தில் எழுதுகிறோம். இப்படி எழுதுறதுனாலேயே மாநில அரசெல்லாம் பிரிஞ்சு போயிட போகுமா? இல்லை. ஆனால் அதை ஆக்டில் வைக்கிறோம். அந்த மாதிரி எல்லாமே சமமான ஒரு இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு அடிப்படை. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்கெல்லாம் விவாகரத்து நடக்குது, அதில் ஆண்கள் மேலேயும் தப்பு இருக்குது, பெண்கள் மேலேயும் தப்பு இருக்குது, குடும்பத்தின் மீது தப்பு இருக்குது, அப்பா அம்மாவுடைய பிரச்சனை இருக்குது. அப்பா அம்மா பிரச்சனையில் பொருளாதார பாதுகாப்பு, சார்பு, நம்ம வாழ்க்கை முறை, வாழ்நாள் பூரா 55-58 வயசு வரைக்கும் அந்த பையனையும் பொண்ணையும் பெற்று அவங்க பின்னாடியே ஓடி அவங்களுக்கு சீட்டு பிடிச்சி காலேஜ் அலைஞ்சு புத்தகத்தை வாங்கி தனக்கு ஒரு நல்ல சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது சாப்பிட்டாலே தவிர தன்னுடைய வசதிகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அதுக்கப்புறம் அவங்களும் நம்மளும் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிற இந்த உணர்ச்சிகரமான டயலாக் எல்லாமே பையனுங்களுக்கு மட்டும்தான் பொருந்தது இல்லையா? இதே கஷ்டத்தை தானே பெண்ணுக்கும் செய்கிறோம். இப்படி தானே பெண்ணை பெற்றவங்களும் வளர்க்குறாங்க. ஆனால் முதியோர் இல்லத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம ஆண்களுடைய பெற்றோரை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இந்த முதியோர் இல்லங்கள் வர்றதுக்கு முன்னால் 2 பொண்ணை பெற்று 3 பொண்ணை பெற்று ஒரு வீட்லேயும் போய் இருக்க முடியாமல் காசி ராமேஸ்வரத்துக்கு போய் செத்துப்போன பெற்றோர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? பொண்ணை பெற்றதுனாலேயே சொத்தை தர்மசத்திரத்துக்கு எழுதி வச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போது இதெல்லாம் விவாகரத்துன்னு வரும்போது நம்ம எல்லா விஷயங்களையும் பேசணும். பேசுனா தான் அதில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சமரசம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சமரசம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்கணும். அதுக்கு மேலே வெட்டு குத்து வீட்டில் நடந்துடக்கூடாது, அவ்வளோதான். அப்புறம் குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் 2 நாய்ங்க கடிச்சிக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? நாய்ங்களை மட்டமாக சொல்லலை நான், எனக்கு நாய்ங்களை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம பழக்கத்தில் வந்துருச்சுல்ல, என்ன வள்ளு வள்ளுன்னு விழுகிறேன்னு. அதுக்கு தெரிஞ்ச மொழியில் அது அன்பாக பேசினா கூட வள்ளுன்னு தான் பேசும். ஆனால் நம்ம அப்படி சொல்கிறோம். அதை குழந்தைங்களுக்கு எப்படி அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது மன வருத்தமோ அதை போலவே எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே மகிழ்ச்சியாக இல்லை, எங்கள் வீடு ஒரு நார்மல் ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொல்கிற வருத்தமும் இருக்குது. ஆகையினால இதெல்லாம் பேசும் பொழுது பெண்ணுரிமையை பற்றி பேசும்போது இந்த கேள்விகள் வரக்கூடாது. குடும்பங்களுடைய நன்மையை பற்றி பேசும்போது வரலாம். அதுதான் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம். இதை கற்றுக் கொடுக்குற கோட்பாடு தான் ஃபெமினிசம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உடைத்து பேசுவோம் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தனது உரையில் பண்பாடு கலாச்சாரம் என்கிற வரையறைகளில் வகைப்படுத்தப்பட்ட உடை பற்றிய சிந்தனை, ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட கருத்துக்களை மேல்நாட்டு ஆடை கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு மிக எளிய நடையில் இயல்பாய் இன்றைய நிகழ்வில் கூறியுள்ளார்கள். இன்றைய தலைமுறையின் மனம் சார்ந்த எண்ணங்களோடு உருவாக்கப்படுகிற வன்முறைகளையும் அதற்குண்டான காரணங்களையும் தனக்கே உரிய எளிய நடையில் எடுத்து கூறியுள்ளார். இத்தகைய பயனுள்ள கருத்துக்களை வழங்கிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வர உரிய ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை செயலர் அவர்களுக்கும் பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட நூலகர் அலுவலர் அவர்களுக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலக பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்து வரும் தமிழ் இணைய கல்விக் கழக பணியாளர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.